In the spiritual wilderness, if we forget the magnificent things of the Lord, we cannot complete it victoriously. எப்போது நம்முடைய ஜீவிதத்தில் நம்ம ஆண்டவரை நினைத்துக்கொண்டே ஜீவிக்க வேண்டும். In always we'll have to think about the Lord in our life. தேவனுடைய பிள்ளைகள் தங்களுடைய வாழ்க்கையில சில காரியங்களை ஒருபோதும் மறக்கவே கூடாது என்று வேதம் சொல்கிறது. Scripture says children of God should not forget certain things in their lives. தேவனுடைய பிள்ளைகள் அவரை மறந்து விட்டால் இந்த பூமியில ஜீவிக்கிறது அது வீணும் விருதாவுமாய் போய்விடும். If children of God, if they forget the Lord, it will be vain for them to live in this world. எதற்காக இந்த பூமியில கர்த்தர் நம்மை சிருஷ்டித்திருக்கிறார்? Why Lord has created us to be in this world? நாம் ஒரு நாளும் அவரை மறவாமல் ஜீவிப்பதற்காகவே. For us to always remember him and live. ஏன் அவரை நாம் மறக்க கூடாது? Why we should not forget him? அவர்தான் இந்த 8ஆம் அதிகாரத்தில் நீங்கள் வாசிக்கும்போது அவர்தான் நம்முடைய பின்னாட்களில் நமக்கு நன்மை செய்கிற தேவன். In 8th chapter we see he who blesses us in our later days. அவர் நம்மை சிறுமைப்படுத்துகிறார். He humbles us. 8ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தில் அவர் நம்மை சிறுமைப்படுத்துகிறார். 8th chapter 2nd verse, he is the Lord who humbles us. 8ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தில் அவர் நம்மை சோதிக்கிறார். He who proves us. நம்மை போஷிக்கிறார் என்று 3ஆம் வசனத்தில் படிக்கிறோம். In 3rd verse he says he feeds us. அவர் நம்மை போஷிக்கிறவர். He is a God who feeds us. அது மாத்திரமல்ல 15ஆம் வசனத்தில் பின்னாட்களில் நமக்கு நன்மை செய்கிறவர். Not only that, he is a God who in later days he fills us with தண்ணீர் இல்லாத வறட்சியுள்ள பயங்கரமான பெரிய வனாந்தர வழியாய் நம்மை அழைத்து வந்தவர். He who brought us through a great and terrible wilderness. நமக்காக கன்மலையான பாறையான கன்மலையிலிருந்து தண்ணீர் புறப்பட பண்ணினவர். He who brought forth water out of the rock of flint. வான மன்னாவினால் நம்மை போஷிக்கிறவர். He who fed us with the heavenly manna. நாம் சம்பாதிக்கிறதற்கு சுகத்தையும் பலத்தையும் ஆரோக்கியத்தையும் கொடுக்கிறவர். He who gives health to earn. அப்ப இப்படிப்பட்ட நம்முடைய தேவனை நாம் மறக்க கூடாது. We should not forget this Lord our God. இந்த உலகத்துல ஒரு தேவனுடைய பிள்ளை தேவனை தன்னை ரட்சித்த தேவனை மறக்க கூடாது. A child of God in this world should not forget his savior God. தேவனை மறந்து இந்த உலகத்துல நம்ம ஒரு காரியம் செய்ய முடியாது. We cannot do anything forgetting our savior God. எத்தனையோ காரியங்களை கர்த்தர் நமக்கு செய்திருக்கிறார். Lord has done many good things in our lives. ஆண்டவரை நாம் மறந்தால் இந்த பூமியிலே இந்த வனாந்தர பாதை நமக்கு கடினமாக போய்விடும். If we forget our Lord, this terrible wilderness will become a hard thing to us. கர்த்தரை நாம் மறவாத ஒரு ஜீவியம் செய்ய வேண்டும். We should lead a life without forgetting our God. அவர் நம்மை ஜெனிப்பித்த கன்மலையாய் இருக்கிறார். He is a rock who begot us. இஸ்ரவேல் ஜனங்களுடைய வாழ்க்கை எடுத்துக்கொள்ளும்போது when you take the life of people அவர்கள் தங்களை ஜெனிப்பித்த கன்மலையை மறந்து போனார்கள். They forget the rock which begot them. உபாகமம் 32ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்தில் அவ்விதமாய் வாசிக்கிறோம். Deuteronomy 30:26 உன்னை ஜெனிப்பித்த கன்மலையை நீ நினையாமற் போனாய், உன்னை பெற்ற தேவனை மறந்தாய். You did not remember the God who begot you. ஐஸ்வரியம் பெருகும்போது, when riches increase, உலக பிரகாரமான ஆஸ்திகள் பெருகும்போது, when worldly riches increase, நல்ல வசதி வாய்ப்புகளை கர்த்தர் தரும்போது, when Lord gives you with all அவைகளின் மேல் நம்பிக்கை வைத்து தேவனை நாம் மறந்த பொருளாய் காணப்படுகிறோம். putting our trust upon them and we forget our God. ஆனால் நம்மை அழைத்த தேவனை, நம்மை சிருஷ்டித்து இந்த உலகத்தில் படைத்த தேவனை, நம்மை ஜெனிப்பித்த தேவனை நாம் மறக்க கூடாது. But we should not forget God who created us. உபாகமம் 32ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம். உன்னை ஜெனிப்பித்த கன்மலையை நீ நினையாமற் போனாய், உன்னை பெற்ற தேவனை மறந்தாய். உன்னை ஜெனிப்பித்த கன்மலையை நீ நினையாமற் போனாய், உன்னை பெற்ற தேவனை மறந்தாய். Of the rock that begot thee, thou art unmindful and has forgotten God that சங்கீத formed thee. புத்தகத்தில் இஸ்ரவேல் ஜனங்களை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது, தங்களுடைய இரட்சகரை அவர்கள் மறந்தார்கள். In Psalms it is mentioned people of Israel they forget their savior God. 106ஆம் சங்கீதம் 22ஆம் வசனம். 106:28 தங்கள் இரட்சகரான தேவனை மறந்தார்கள். தங்கள் இரட்சகரான தேவனை மறந்தார்கள். They forgot their God who is their savior. தேவனை நாம் மறந்து ஜீவித்தால் என்ன நடக்கும்? What will happen when we forget our இந்த God? பூமியில நாம் தேவனை மறந்து ஜீவித்தால் என்ன நடக்கும்? In this world when we forget our God, what will இந்த happen? உலகத்திலே பூமியிலே தேவனை மறந்து எத்தனையோ ஜனங்கள் ஜீவிக்கிறார்கள். Many people live in this world forgetting our Lord. தேவனை மறந்து ஜீவித்தால் அவர்களுக்கு கிடைக்கிற இடம் என்ன? Where they will go when they forget God and live? தேவனை மறந்து ஜீவித்தால் அவர்கள் போகிற இடம் நரகம். They will go to hell. சங்கீதம் 9ஆம் சங்கீதம் 17ஆம் வசனத்தில் படிக்கிறோம், துன்மார்க்கரும் தேவனை மறக்கிற எல்லா ஜாதிகளும் நரகத்திலே தள்ளப்படுவார்கள். Psalms 9:17 we read they will end up in hell. துன்மார்க்கரும் தேவனை மறக்கிற எல்லா ஜாதிகளும் நரகத்திலே தள்ளப்படுவார்கள். துன்மார்க்கரும் தேவனை மறக்கிற எல்லா ஜாதிகளும் நரகத்திலே தள்ளப்படுவார்கள். The wicked shall be turned into hell and all the nations that forget God. பாட்டு கூட படிக்கிறோம், உம்மை மறந்து நான் என்ன செய்வேன் ஐயா. We also என்ன அந்த பாட்டு என்ன? என்னை மறவாத காருண்ய பூமானே, உண்மை மறந்து நான் என்ன செய்வேன் ஐயா. What I will do forgetting you. என்னை மறவாத காருண்ய பூமானே அப்படின்னா ஆண்டவர் நம்மள ஒரு நாள் மறக்கிறதே இல்லை. Lord will never forget us. ஆனா நம்மள சில நேரங்களில் ஆண்டவரை மறந்துடுறோம். But sometimes we forget our God. நல்ல சுகமா ஆரோக்கியமா இருக்கும்போது, நல்ல ஆண்டு வசதி வாய்ப்புகளை தரும்போது, நல்ல ஆஸ்தி தரும்போது, சொத்துக்களை தரும்போது, நல்ல ஐஸ்வர்யத்தை பெருக பண்ணும்போது, நல்ல இந்த உலகத்தில் சுகபோகமாக வாழக்கூடிய எல்லா அனுகூலமான
வழிவாசலை திறந்து கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்கும் போது நம்ம ஆண்டவரை மறந்துடுறோம். When we are healthy, when Lord blesses us, we forget our God. தேவனை மறக்கும் போது பைபிள் படிக்கிறது நேரம் இல்லை, ஜெபம் பண்ண நேரம் இல்லை, கூட்டங்களுக்கு போகிற நேரம் இல்லை, வேலை, உலகம், பணம் என்று இம்மைக்குரிய காரியங்களை நாம் தேட ஆரம்பித்து விடுகிறோம். When we forget God, we always seek with the things of this world. இன்னைக்கு அநேகர் என்ன சொல்கிறார்கள்? What many say எனக்கு today, ஜெபிக்கிறதுக்கு நேரம் இல்லை, I don't have time to pray, பைபிள் படிக்கிறதுக்கு நேரம் இல்லை, I don't have time to read சத்தியத்தை Bible, வசனங்களை போட்டு பிரசங்கம் கேட்கறதுக்கு நேரம் இல்லை, I don't have time to listen to songs, பாட்டுகளை கேட்கறதுக்கு நேரம் இல்லை, I don't have time to learn, கூட்டங்களுக்கு வருகிறதுக்கு நேரம் இல்லை, I don't have time to come to உபவாசம் meetings, எடுக்க முடியல, I'm not able முழங்கால் to போட்டு fast, ஜெபிக்க முடியல. I'm not able to pray. தேவனை மறந்து இன்றைக்கு அநேகர் ஜீவிக்கிறார்கள். Many live forgetting God. தேவனை மறந்து ஜீவித்தால் அவர்கள் போகிற இடம் நரகம் என்று வேதம் சொல்கிறது. தேவனை மறக்கிற எல்லா ஜாதிகளும் நரகத்திலே தள்ளப்படுவார்கள். All the nations that forget God will go to hell. அப்ப நம்முடைய இரட்சகரை நாம் மறக்கக்கூடாது. நம்மை ரட்சித்த கண்மலை, நம்மை ஜெனிப்பித்த கண்மலையை நாம் ஒரு காலம் மறக்கக்கூடாது. We should never forget our God, our Savior. நம்மை எதற்காக தேவன் நம்மை ரட்சித்தார்? Why God saved us? அவர் நம்மை ரட்சித்ததுக்கு ஒரு பெரிய நோக்கம் இருக்கிறது. There is a great purpose for Him. நம்முடைய வழிகளில் எல்லாம் அவரை நினைத்து கொண்டு ஜீவித்து அவர் இருக்கிற அந்த பரலோகத்துக்கு போய் சேர வேண்டும். In all our ways we will have to acknowledge Him and lead. அவர்தான் இந்த வனாந்தரத்துக்கு நம்மை அழைத்து கொண்டு வந்தவர். He who brought us into this wilderness. அவர்தான் பட்சமாய் நம்மோடு ஒவ்வொரு நாளும் பேசுகிறவர். He is speaking to us personally. அவர்தான் நம்முடைய கரத்தை பிடித்து அழைத்து கொண்டு வந்த யெகோவா தேவன். Holding our hands, He is a God who called us. அவர்தான் நம்மை இந்த நாட்களில் சோதித்து நடத்துகிறவர். He who tests us and leads us. பின்னாட்களில் நமக்கு நன்மை செய்வதற்காக நம்மை சிறுமைப்படுத்துகிற தேவன். He humbles us so that He can bless us in the later பாறையான கண்மலையிலிருந்து நம்முடைய தாகத்தை தீர்க்கும்படியாக தண்ணீரை புறப்பட பண்ணின கர்த்தர். He quenches our thirst from the rock that வான மன்னாவினால் ஒவ்வொரு நாளும் நம்மை போஷிக்கிற தேவன். He feeds with the heavenly manna. நம்மை நடத்தினவர், நடத்துகிறவர், நடத்த போகிறவர். He led us, He is leading us, and He will lead us. அவர்தான் நம்மை ஜெனிப்பித்த கண்மலை. He is a rock who begat us. அவர்தான் நம்முடைய இரட்சணிய கண்மலை. He is a rock of salvation. அவர்தான் நம்முடைய ஞான கண்மலை. He is our spiritual rock. அல்லேலூயா. என்னை மறவாத காருண்ய பூமானே, உம்மை மறந்து நான் என்ன செய்வேனையா? என்னை மறவாத காருண்ய பூமானே, உம்மை மறந்து நான் என்ன செய்வேனையா? இன்றும் எனக்குள்ளதெல்லாம் மறந்து நான், இன்றும் எனக்குள்ளதெல்லாம் மறந்து நான், இன்றும் என்றும் உமக்குழியம் செய்குவேன், இன்றும் என்றும் உமக்குழியம் செய்குவேன். அல்லேலூயா. ஆண்டவர் நம்மை ஒரு காலம் மறக்கிறதே இல்லை. Lord will never forget us. அவர் நம்மை தம்முடைய உள்ளங்கையில வரைந்திருக்கிறார். He had graven us in His palms. 24 மணி நேரம் நம்மளை நினைச்சுக்கிட்டே இருக்கிறார். 24 hours He remembers இந்த us. உலகத்துல யாராவது நம்மளை 24 மணி நேரம் நினைக்கிற ஒரு ஆள் இருக்கிறாங்களா? Is there anyone who can remember us for 24 ஒரு hours ஆள் a கூட day? அப்படி இல்லவே இல்லை. There is no one to remember ஆண்டவர் us. சொல்றார், கர்த்தர் நம்மை நினைத்திருக்கிறார், அவர் நம்மை ஆசீர்வதிப்பார். Lord says, I am mindful and I will நாம் bless அவருடைய you. வழிகளில் எல்லாம் நாம் அவரை நினைக்கிறோமோ நினைக்கலையோ, அவர் நம்மை அழைத்தவர் உண்மையிலவர், அவர் நம்மை நினைத்து கொண்டே இருக்கிறார். God who called us faithful, He always is mindful அவருடைய of us. ஞாபகத்துல நம்மை எப்போதும் வைத்திருக்கிறார். He keeps always in His அவருடைய memory. உள்ளங்கையில நம்மை வரைந்திருக்கிறார். He had graven us in His நம்முடைய palms. மதில்கள் எல்லாம் அவருக்கு முன்பாக இருக்கிறது. All our walls are before அவர் Him. நம்மை மறவாத காருண்ய பூமான். He is a gracious நாம் God who will அவரை not forget. மறந்தாலும் அவர் நம்மை மறக்கிறதில்லை. Even if we forget Him, He will நாம் not அவரை forget. கைவிட்டாலும் அவர் நம்மை கைவிடுகிறதில்லை. We forsook Him, but He will நாம் not அவரை forsake. தேடாவிட்டாலும் அவர் நம்மை தேடி வருகிறார். We don't search Him, but He will not நாம் அவருக்கு forget. துரோகம் பண்ணினாலும் அவர் நமக்கு நன்மையே செய்கிறார். Even if He betray us, He will do good to us. நாம் அவரை விட்டு விலகி போனாலும் அவர் நம்மை பின்தொடர்ந்து வருகிறார். If we stay away from Him, He will follow us. நாம் நன்றி கெட்டவளாய் இருந்தாலும் அவர் நமக்கு நன்றியாகவே இருக்கிறார். When we are grateful, ungrateful, நாம் He is உண்மை இல்லாதவளாய் grateful. இருந்தாலும் அவர் நமக்கு உண்மையிலவராக இருக்கிறார். When we are not faithful, He is நாம் faithful. மாறி போனாலும் அவர் மாறாதவராகவே இருக்கிறார். Even we change, but He will not change. நாம் அவரை அழைக்கவில்லை, அவரோ நம்மை பேசலே அழைத்திருக்கிறார். We did not call Him, but He called us by நாம் our name. அவரை தெரிந்து கொள்ளவில்லை, அவரோ நம்மை தெரிந்து கொண்டிருக்கிறார். We did not choose Him, but He chose நாம் us. அவருக்கு தீமை செய்தாலும் அவர் நமக்கு நன்மையே செய்து கொண்டிருக்கிறார். We do evil to Him, but He does good to நாம் அவரை us. நினைக்காமல் போனாலும் அவர் நம்மை நினைத்துக் கொண்டே இருக்கிறார். We are not mindful of Him, He always thinks அவர் about வாக்கு us. தத்தத்தில் உண்மையுள்ளவர். He is faithful in His அவர் வாக்கு promises. மாறாதவர். He will not change His promises. அல்லேலூயா. Hallelujah. ஒரு தேவனுடைய பிள்ளை தன்னுடைய வாழ்க்கையில ஆண்டவரை ஒரு காலம் மறக்க கூடாது. Child of God should never forget the Lord in his life. இஸ்ரவேல் ஜனங்கள் ஆண்டவர் செய்த அதிசயங்களை மறந்தார்கள். People of Israel, they forget the wonders done by the அவருடைய Lord. கிரியைகளை மறந்தார்கள். They forgot the works of the Lord. ஆண்டவர்களுக்கு செய்த எத்தனையோ நன்மைகளை மறந்தார்கள். Many good things Lord did, but they சங்கீதம் forgot. 78 சங்கீதம் 11 வசனம் படிக்கும்போது Psalm 78, அவர் 11. செய்த அதிசயங்களை அவர்கள் மறந்தார்கள். They forgot all the wonders done by the Lord. அவருடைய செயல்களையும் அவர் தங்களுக்கு காண்பித்த அதிசயங்களையும் மறந்தார்கள். அவருடைய செயல்களை மறந்தார்கள். They forgot His works.
அவர் தங்களுக்கு காண்பித்த அதிசயங்களையும் மறந்தார்கள். They forgot the wonders Lord shown to them. நம்முடைய வாழ்க்கையில ஆண்டவர் நமக்கு செய்த செயல்களை நாம் மறக்க கூடாது. We should never forget the works of the Lord in எத்தனையோ our life. அதிசயங்களை கர்த்தர் செய்திருக்கிறார். Lord did many wonders in ஆண்டவர் our எனக்கு life. நிறைய அதிசயம் செஞ்சிருக்கிறான்னு மாத்திரம் கை தூக்குங்க. ஹல்லேலூயா. அந்த அதிசயங்களை ஒவ்வொன்றையா நினைத்து நினைத்து நாம் நன்றி செலுத்த வேண்டும். We'll have to remember them one by one. We'll have to praise எண்ணி God. முடியாத அதிசயங்களை செய்திருக்கிறார். Countless wonders He had done in சொல்ல our போனா lives. நம்ம சொல்லிக்கிட்டே இருக்கலாம். We can list them one by கர்த்தர் one. நமக்கு தந்த ரட்சிப்பே ஒரு பெரிய அதிசயம். Salvation is a great wonder. நம்மள காட்டில எத்தனையோ படிச்சவங்க இருக்காங்க. There are many educated நம்மள more than காட்டில us. எவ்வளவோ ஞானிகள் இருக்காங்க. There are many wise people எத்தனையோ more than us. பணக்காரங்க இருக்காங்க. There are many rich people more நம்மள than us. காட்டில நல்ல சுபாவம் உள்ளவங்க உலகத்துல இருக்காங்க. There are many good people more than அவங்களெல்லாம் us. விட்டுட்டு நம்மள ரட்சிச்சிருக்காரே. Leaving them, Lord saved us. இதுவே ஒரு பெரிய அதிசயம். This is a great எண்ணி wonder. முடியாத அதிசயங்களை கர்த்தர் செய்திருக்கிறார். Lord did countless இஸ்ரவேல் wonders. ஜனங்கள் அந்த அதிசயங்களை மறந்தார்கள். People of Israel, they forgot அவருடைய all those செயல்களை wonders. மறந்தார்கள். They forgot His works. 106 சங்கீதம் 13 வசனத்துல அவருடைய கிரியைகளை மறந்தார்கள். 106:13 Psalms, it is mentioned they forgot His works. ஆனாலும் சீக்கிரமாய் அவருடைய கிரியைகளை மறந்தார்கள். சீக்கிரமாய் அவருடைய கிரியைகளை மறந்தார்கள். Soon they forgot His works. நாம் கூட அநேக சந்தர்ப்பங்கள் ஆண்டவர் நமக்கு எத்தனையோ கிரியைகளை செய்கிறார், அதை சீக்கிரமா மறந்து போயிடுறோம். Lord does many good works, but soon we forgot them. இந்த வாரத்துல ஒரு பெரிய ஆக்சிடென்ட் வந்துச்சுன்னு வச்சுக்கோங்க. If there is a great accident in this week, மயிரிழையில தப்பியிருப்போம். we might have escaped narrowly. உடனே அந்த வாரத்தில் எழும்பி ஒரு பாட்டு பாடி உற்சாகமா கர்த்தர் எனக்கு பயங்கரமான ஆக்சிடென்ட்ல இருந்து என்னை தப்புவித்தார் அப்படின்னு ரொம்ப பயங்கரமா சாட்சி சொல்லுவோம். In that week we used to sing praise God and give testimony. ஞாயிற்றுக்கிழமை பயங்கரமா சாட்சி சொல்லுவாங்க. Sunday they used to அடுத்து testify. திங்கட்கிழமை செவ்வாய்க்கிழமை அந்த செஞ்ச அதிசயத்தை மறந்துடுவாங்க. சீக்கிரமாய் கர்த்தர் செய்த கிரிகளை அதிசயங்களை மறந்து விடுவார்கள். They will soon forget that wonder done by the Lord. அதுக்கப்புறம் நம்ம அதை நினைச்சு பார்க்கறதே இல்லை. After that they don't think about that. ஐயோ இப்படி உயிரிழையில் மயிரிழையில தப்புனேனே, இவ்வளவு பயங்கரமான ஆபத்திலிருந்து கர்த்தர் என்னை பாதுகாத்தாரே, நான் ரொம்ப நன்றியா இருக்கணும் அப்படி எப்போது நான் நன்றியா இருக்கிறதில்லை. They are not always grateful thinking about how God கடைசி delivered நாட்கள் them. மனுஷர்கள் நன்றி அறியாதவர்களாக இருப்பார்கள். Last days people will be ungrateful. நம்ம அநேக நன்மைகளை பெற்றிருக்கிறோம். அத்தை நமக்கு எவ்வளோ அதிசயங்களை செய்திருக்கிறார், எவ்வளோ அதிசயமான செயல்களை கிரியைகளை நாம் கண்கூடா பார்த்திருக்கிறோம். ஆனால் அதை நினைத்து நாம் நன்றியா இருக்கிறதில்லை. Seeing many wonders, but we are not grateful to God. அவைகளை நாம் மறந்து போய் விடுவர்களாக இருக்கிறோம். We forget them. ஆனால் அவருடைய கிரியைகளை நாம் மறக்க கூடாது. But we should not forget His works. 106 சங்கீதம் 21 வசனத்துல அவர்கள் கர்த்தர் செய்த பயங்கரமானவைகளை மறந்தார்கள். Psalms 106:21 they forgot the great things done by the பெரிய Lord. கிரியைகளை செய்தவர், He did great things. பயங்கரமானவைகளை செய்தவர், He did terrible அந்த things. இரட்சகராகிய தேவனை அவர்கள் மறந்தார்கள். They forgot the God their 21 Savior. 22 எகிப்திலே பெரிய கிரியைகளையும் எகிப்திலே பெரிய கிரியைகளையும் காமின் தேசத்திலே அதிசயங்களையும் காமீன் தேசத்திலே அதிசயங்களையும் சிவந்த சமுத்திர தண்டையிலே பயங்கரமானவைகளையும் செய்தவராகிய தங்கள் இரட்சகரான தேவனை மறந்தார்கள். தங்கள் இரட்சகராகிய தேவனை மறந்தார்கள். அவர்கள் எதெல்லாம் மறந்தார்களா? What all they forgot? எகிப்து தேசத்திலே பெரிய கிரியைகளை செய்தார். Lord did great things in Egypt. காமீன் தேசத்திலே அதிசயங்களை செய்தார். In the land of Ham He did சிவந்த wondrous things. சமுத்திர தண்டையில பயங்கரமானவைகளை செய்தார். By the Red Sea He did terrible things. 3 காரியங்கள் சொல்லி இருக்கிறது. It is mentioned 3 things. ஒன்று பெரிய காரியங்கள். First thing, great things. எகிப்தில் ஆண்டவர் பெரிய கிரியைகளை செய்தார். In Egypt Lord did great things. இஸ்ரவேல் ஜனங்களுக்கு கர்த்தர் பெரிய கிரியைகளை செய்துதான் விடுதலையாக்கி கொண்டு வந்தார். Lord did great things and delivered people of Israel. 10 வாதைகளை எகிப்தியருக்கு அனுப்பினார். Lord sent 10 plagues அந்த to Egyptians. 10 வாதைகளும் பயங்கரமான கொடிய வாதைகள். They were terrible plagues. அந்த கொடிய வாதைகளை கொடுத்து தான் எகிப்து தேசத்திலிருந்து அந்த இஸ்ரவேலரை கர்த்தர் விடுதலையாக்கி கொண்டு And வருகிறார். with those 10 plagues Lord delivered the people of அந்த Israel from 10 Egypt. வாதைகளை கண்கூடாக பார்த்தார்கள். They saw these plagues, ஆனால் அந்த பெரிய கிரியைகளை மறந்து but விட்டார்கள். they forgot those great things. அவர்களை எகிப்திலிருந்து வெளியே கொண்டு வருவதற்காக கர்த்தர் பெரிய கிரியைகளை செய்துதான் கொண்டு வந்தார். Lord did great things to deliver them from Egypt. நம்மையும் கூட எகிப்து என்ற பாவ உலகத்திலிருந்து இந்த ரட்சிப்புகளை கொண்டு வருவதற்கு கர்த்தர் பெரிய கிரியைகளை செஞ்சுதான் கொண்டு வந்தார். Lord did great things so that we need to be உங்களுக்கே saved. தெரியும் என்ன காரியத்தினால, எந்த பிரச்சனையினால, எந்த போராட்டத்துல, எந்த சூழ்நிலையில இந்த ரட்சிப்புகளை வந்தீங்க, எப்படி ஒரு பெரிய காரியத்தை செஞ்சு ஆண்டவர் உங்களை இந்த சத்தியத்துல கொண்டு வந்தார்னு தெரியும். You know very well how Lord brought you to this truth. ஆனா அந்த பெரிய கிரியைகளை நம்ம மறந்து விடுகிறோம். But we forget these great things. அடுத்து இரண்டாவது அற்புதமான கிரியைகளை காமீன் தேசத்துல செய்தார். Second one, in the land of Ham He did wondrous works. காமீன் தேசத்துல கர்த்தர் அதிசயங்களை செய்தார் என்று He சொல்லியிருக்கிறார். did wonders in the land of Ham. கர்த்தர் நம்மை ரட்சித்தது மாத்திரமல்ல, Not only Lord saved பெரிய us, கிரியைகளை செய்து நம்ம இந்த எகிப்திலிருந்து விடுதலை ஆக்குனது மாத்திரமல்ல, not only doing great things He delivered நமக்கு us, அதிசயமான காரியங்களை செஞ்சிருக்கிறார். He did wonders in our கடந்த life. கால வாழ்க்கையில உங்களை ஒவ்வொருவரையும் கேட்டால் நீங்கள் நிச்சயமாய் சொல்வீர்கள், கர்த்தர் எனக்கு நிறைய அதிசயங்களை செய்திருக்கிறார். In your past life Lord might have done many wonders அந்த in your life. அதிசயங்களையும் நாம் மறந்து விட்டோம். We forget those wondrous அது works. மாத்திரமல்ல, Not only
that சிவந்த சமுத்திரத்தண்டை பயங்கரமான காரியங்களை செய்தார். by the Red Sea he did terrible things. சிவந்த சமுத்திரத்தண்டை அவர் செய்த பயங்கரமான காரியம் என்ன? What terrible thing he did by the Red Sea? பின்தொடர்ந்து வந்த எகிப்தியருடைய சேனையை கர்த்தர் அழித்து போட்டார். Whole of Egyptian army which followed பார்வோனையும் அவருடைய சேனையும் அழித்து போட்டார். Pharaoh and his army was அதான் completely கர்த்தர் செய்த destroyed. பயங்கரமான காரியம். That was a terrible thing done by the Lord. அதுக்கு என்ன அர்த்தம்? What is the meaning? சிவந்த சமுத்திரத்தண்டையில வந்து அவர்கள் அந்த ஜெயம் எடுத்து அதை ஜெயமாய் கடந்து போனதற்கு ஆவிக்குரிய அர்த்தம் என்ன? What is the spiritual meaning by the Red Sea they overcame? ஞானஸ்நானம் பெறும்போது நம்மை பின்தொடர்ந்து வருகிற பாவத்தின் வல்லமைகளை கர்த்தர் முற்றிலுமாய் அழித்து நம்மை புது சிருஷ்டியாய் மாற்றுகிறார். When we take baptism, Lord destroys the power which follows and makes அதுதான் us கர்த்தர் new. நமக்கு செய்த பயங்கரமான காரியம். That is a terrible thing done by the நமக்கே Lord. ஆச்சரியமா இருக்கு. நானா இப்படி திருந்திட்டேன், இப்படி நான் மாறிட்டேனே, எவ்வளவு மோசமான பாவங்கள் என்னை பின்தொடர்ந்து வந்தது, அதெல்லாம் கர்த்தர் மாற்றி இருக்கிறாரே. என்னை பின்தொடர்ந்து வந்த பாவத்தின் வல்லமைகளை கர்த்தர் சங்கரித்து போட்டாரே, அந்த செங்கடலில் அழித்து போட்டாரே. இன்றைக்கு நான் புது சிருஷ்டியாய் மாறி இருக்கிறேனே, எனக்கு அது பயங்கர ஆச்சரியமா இருக்கிறது. அதுதான் கர்த்தர் நமக்கு செய்த பயங்கரமான காரியம். That is a terrible thing done by the Lord. ஹல்லேலூயா. Hallelujah. கர்த்தர் பெரிய காரியங்களை செய்தார். Lord did great things. கர்த்தர் அதிசயமான காரியங்களை செய்தார். Lord did wondrous கர்த்தர் works. பயங்கரமான காரியங்களை செய்தார். Lord did terrible things. சொல்லுங்கள், கர்த்தர் எனக்கு பெரிய காரியங்களை செய்தார். கர்த்தர் எனக்கு பெரிய காரியங்களை கர்த்தர் எனக்கு செய்தார். அதிசயமான காரியங்களை செய்தார். கர்த்தர் எனக்கு அதிசயமான கர்த்தர் எனக்கு காரியங்களை பயங்கரமான காரியங்களை செய்தார். செய்தார். கர்த்தர் எனக்கு பயங்கரமான அவர்தான் என்னுடைய இரட்சகர். அவரே அவர்தான் என்னை ஜெனிப்பித்த கன்மலை. அவர்தான் என்னை அவரை நான் ஒரு காலம் மறக்க மாட்டேன். அவரை நான் ஒரு காலம் மறக்க மாட்டேன். ஹல்லேலூயா. Hallelujah. நம்முடைய இரட்சகரை, நம்மை ஜெனிப்பித்த கன்மலையை நாம் ஒரு நாளும் மறக்க கூடாது. We should never forget God our Savior. இஸ்ரவேல் ஜனங்கள் அதை மறந்தபடினால் என்ன சம்பவித்தது? People of Israel, they forgot what happened. அவர்கள் கானான் தேசத்துக்கு போய் சேர முடியவில்லை. They could not reach the land of Canaan. வனாந்தரத்திலே அவர்கள் அழிக்கப்பட்டு போனார்கள். In wilderness they were destroyed. அருமையான தேவஜனமே, நம்முடைய வனாந்தரத்தில் நாம் பாதுகாக்கப்பட்டு அக்கறைக்கு போய் அந்த பரம கானானுக்கு சேமமாய் போய் சேர வேண்டும் என்றால், To be kept in the wilderness to reach safely heaven, நம்முடைய இரட்சகரை நாம் மறக்கவே கூடாது. we should never forget God our நம்மை Savior. ஜெனிப்பித்த கன்மலையை நாம் ஒரு காலம் மறக்க கூடாது. We should never forget the rock which begat us. அவர்தான் நம்மை அழைத்து இந்த வனாந்தர பாதையிலே பட்சமாய் நம்மோடு பேசி ஒவ்வொரு நாளும் நடத்துகிற யெகோவா தேவன். He is Jehovah God who called us, who leads us in this wilderness. அவரை நாம் மறந்து போனால், If we forget him, அவருடைய அதிசயங்களை மறந்து போனால், if we forget his wondrous அவருடைய works, கிரியைகளை மறந்து போனால், if we forget his great அவர் things, பயங்கரமான காரியங்களை செய்தாரே அதை மறந்து போனால், if we forget terrible things done by him, வனாந்தரத்திலே அழிக்கப்பட்டு போவோம். we will be consumed in the தேவனை wilderness. மறக்கிற ஜாதிகள் நரகத்திலே தான் தள்ளப்படுவார்கள். Nations which forget God will be, நம்முடைய ஆயுசு காலமெல்லாம் நம்முடைய தேவனுக்கு நன்றியாய் அவரை மறவாமல் அவருக்கு நாம் சேவை செய்ய வேண்டும். all through our lifetime we will have to serve him. அந்த தீர்மானத்தோடு ஒரு அல்லேலூயா சொல்லுங்கள். Hallelujah. அல்லேலூயா. Hallelujah. அவரை நாம் மறந்து இந்த பூமியில ஒரு நாள் கூட ஜீவிக்க முடியாது. Never we should live this in this ஆண்டவரை world. மறந்து இந்த உலகத்துல ஒரு நிமிஷம் கூட என்னால ஜீவிக்க முடியாது. Lord, I cannot lead even a single minute நீரே forgetting you. என்னுடைய புகழ்ச்சி, நீரே என்னுடைய ஞாபகம், நீரே என்னுடைய நினைவு, நீரே எனக்கு எப்போதும் என்னுடைய நினைவாய் இருக்கிறேன். I am always mindful of you. You are my praise. இந்த உலகத்துல ஒரு தேவனுடைய பிள்ளை அவரை மறக்காமல் ஜீவித்தால் நிச்சயமா அவருடைய வாழ்க்கையை கர்த்தர் செழிப்பாக்குவார். Surely Lord will make the life of a child prosperous. இருக்கிறது ஒருவேளை வனாந்தரமா இருக்கலாம். Probably you may be in ஆனால் wilderness. அவரை நினைத்துக் கொண்டு வாழ்ந்தால் நம்முடைய பாதையை செவைப்படுத்துவார், நம்மை செழிப்பாக மாற்றுவார். But if you are mindful about him, he will make things prosperous. கடைசியில அக்கறைக்கு கொண்டு போய் சேர்ப்பார். Finally he will take to the அந்த other பரம shore. கானானுக்கு கொண்டு போய் நம்மை சேர்ப்பார். He will take us to heavenly Canaan. தேவனை மறக்காமல் ஜீவிக்க வேண்டும் என்றால் என்ன அர்த்தம்? What is the meaning that we live without forgetting தேவனை God? மறக்க கூடாது என்று சொல்லும்போது அவர் பைபிள்ல சொல்லியிருக்க சில காரியங்களை மறக்காமல் நாம் ஜீவிக்க வேண்டும். Certain things we will have to, without forgetting, we should follow. தேவனை what is மறக்க mentioned. கூடாது என்பதற்கு அது ஒரு அர்த்தம். That is the meaning for not forgetting என்னென்ன our God. காரியங்களை நாம் மறக்க கூடாது? What we should not forget. ஒரு தேவனுடைய பிள்ளை தன்னுடைய வாழ்க்கையில எதையெல்லாம் மறக்க கூடாது? A child of God, what he should not forget. 4 காரியங்களை மறக்கவே கூடாதாம். 4 things we should நிறைய never காரியங்கள் forget. இருக்கு. இன்னைக்கு முக்கியமாக ஒரு 4 காரியங்கள் சொல்கிறேன். I want to mention 4 important ஒரு things. தேவனுடைய பிள்ளை மறக்க கூடாத 4 காரியங்கள் என்ன? Child of God who should not forget 4 things. ஒன்று, அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. First thing, we should not forget all the benefits rendered unto us. இரண்டாவது, அவருடைய வேதத்தை மறக்க கூடாது, அவருடைய வசனத்தை மறக்க கூடாது. Second, we should not forget his scriptures. மூன்றாவது, அந்நியரை உபசரிக்க மறக்க கூடாது. Third, we should not forget to engage strangers. நான்காவது, நன்மை செய்யவும் தான தர்மம் பண்ணவும் மறக்க கூடாது. Fourth, we should not forget to give 4 காரியங்களை மறக்கவே கூடாது.
We should not forget all four உலகத்துல things. சொல்லுவாங்க சுட்டு போட்டா கூட இதை நீ மறக்க கூடாது அப்படி சொல்றாங்களே, அதுபோல நம்ம இந்த 4 காரியங்களை மறக்கவே கூடாது. We should never forget these four things. உலகத்துல எத்தனையோ காரியங்களை நான் மறக்கிறோம், அது பரவாயில்ல. ஆனா இந்த பைபிள்ல சொல்ல இந்த 4 காரியங்களை மறக்கவே கூடாது. We should never forget these four things. அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. All the benefits rendered unto us. அவருடைய வேதத்தை மறவாதே. We should not forget his scriptures. அந்நியரை உபசரிக்க மறவாதே. To engage strangers. நன்மை செய்யும் தான தர்மம் பண்ணவும் மறவாதிருங்கள், இப்படிப்பட்ட பலிகளின் மேல் தேவன் பிரியமாயிருக்கிறார். Lord is pleased about this, all these kind of sacrifices. நீங்க எதை மறக்கறீங்களோ மறக்கலையோ இதை நாளை மறக்கவே கூடாது. You should not forget all these four things. அல்லேலூயா. முதலாவது அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. First thing, don't forget all the benefits. சங்கீதம் 103 சங்கீதம் 2 வசனம். Psalms 103 second verse. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. Forget not all his benefits. ஆண்டவர் நமக்கு செய்த உபகாரங்களை நம்ம அப்பப்ப மறந்து போயிடும். We forget the benefits done by the Lord. எதுக்காக நமக்கு இந்த ஜெபம் நம்ம முடியும் போது சொல்றோம் தெரியுமா? எப்போ பார்த்தாலும் நம்ம ஜெபம் பண்ணி முடிச்சோன்னே என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவதுமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி, என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே, ஆமேன் என்று சொல்கிறோம். ஏன் ஒவ்வொரு தடவையும் ஜெபம் முடிச்சோன்னே இதை சொல்றோம் தெரியுமா? Why we conclude prayer saying this verse? நிறைய பேருக்கு அது அர்த்தமே தெரியாம சொல்லிட்டே இருக்கிறோம். Many without knowing the meaning they repeat. இந்த ஜெபம் நம்முடைய ஆத்துமாவை பார்த்து நாம் ஏறெடுக்கிற ஜெபம். This prayer, looking unto our soul, we pray. நம்முடைய ஆத்துமாவை பார்த்து நம்ம பேசுகிற வார்த்தையின் We ஜெபம். speak these words as a prayer to our என் soul. ஆத்துமாவே நீ கர்த்தரை ஸ்தோத்திரி, Oh my soul, praise God. என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. Oh my soul, என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. oh my soul, bless the Lord. அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. அப்ப ஆத்துமாவை பார்த்து கமாண்ட் கொடுக்கிறோம், ஒரு கட்டளை கொடுக்கிறோம். Looking unto soul, we give commands. என்ன கட்டளை கொடுக்கிறோம்? What command we give? நீ கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறக்காத. Forget not all his benefits. அப்ப நம்முடைய இயற்கையாவே நம்முடைய ஆத்துமாவுடைய சுபாவம் என்ன தெரியுமா? Naturally, what is our soul? ஆண்டவர் செய்த நன்மைகளை உபகாரங்களை உடனே மறந்துடும் இந்த ஆத்துமா. நன்றி கெட்ட ஆத்துமா நமக்கு இருக்கிறது. This is an ungrateful soul, it will forget all நமக்குள்ள benefits. இருக்கிற ஆத்துமா நன்றி கெட்ட ஆத்துமா. Our soul which is in us is an ungrateful இயற்கையான one. சுபாவம் இந்த ஆத்துமா கர்த்தர் செய்த நன்மைகளை மறந்துவிடும். This soul is an ungrateful soul. இன்னைக்கு பாருங்க, ஆண்டவர் ஒரு பெரிய நன்மை செஞ்சிருப்பாரு. Lord might have done a great benefit. இன்னைக்கு ரொம்ப நன்றியா இருப்போம், We will be grateful. நாளைக்கே அதை மறந்துடுவோம். We will forget it tomorrow. ஆண்டவரிடத்துல ஒண்ணுமே பெற்றுக்கொள்ளாத போல வெறுமையான ஒரு நிலவரத்தை பிசாசு நமக்குள்ள கொண்டு வந்துருவான். Lord will, Satan will bring a place of என்ன emptiness. ஆண்டவரை தேடி தேடி ஆண்டவர் உனக்கு என்ன செஞ்சிருக்கிறாரு? What did Lord do to you? முதல் நாள் அவ்வளோ நன்றியான ஒரு இருதயம் இருக்கும், மறுநாள் பார்த்தா பிசாசு ஒரு வெறுமையான ஒரு நிலவரத்தை நம்முடைய ஜீவியத்தில் கொண்டு வருகிறார். We'll be grateful, but the next day Satan will bring emptiness அந்த in our soul. ஆத்துமாக்கு நன்றி இல்லாத ஒரு தன்மையை அவ்வப்போது பிசாசு உண்டாக்கி விடுகிறார். Satan brings in our soul that we will be இல்லாவிட்டால் கர்த்தர் ungrateful. செய்த நன்மைகளையும் உபகாரங்களையும் இந்த பிசாசானவன் மறக்கடிக்க செய்து விடுகிறார். Satan makes us to forget all our benefits. எதை மறக்கணுமோ அதை மறக்காம, எதை மறக்க கூடாதோ அதை மறக்க வச்சிடறான். He will make us to forget things which we should not forget. அதான் சாத்தானுடைய தந்திரம். That's the cunningness of ஆண்டு செஞ்ச Satan. நன்மைகளை நம்மளை மறந்து, நம்ம ஆண்டு செய்த உபகாரங்களை மறந்து, இன்னுமே ஆண்டு கையிலேருந்து வாங்காத ஒரு வெறுமையான ஆள் போல நம்மளை அவன் என்ன செய்து விடுகிறான்? He will make us to forget all our benefits and he will make us to be feel empty. ஒண்ணுமே நம்ம ஆண்டு கையில நம்ம பெற்றுக்கொள்ளாத போல ஒரு வெறுமையான சூழ்நிலையை உருவாக்குறான். He will make us that we are empty, that we do அப்ப not நம்ம அந்த receive. ஆத்துமாவை பார்த்து எப்ப பார்த்தாலும் ஒரு கமாண்ட் கொடுத்துட்டே இருக்கணும். Looking into our soul, we should always ஜெபம் command. முடியும் போது பாருங்க, இதை நம்ம சொல்றது என்ன அர்த்தம்னா, என் நன்றி கெட்ட ஆத்துமாவே கர்த்தர் செஞ்ச உபகாரங்களை நீ ஒரு காலம் மறந்து போயிடாத, நீ மறக்காத அப்படின்னு அப்பப்ப ஞாபகப்படுத்திட்டே இருக்கணும். We should always remind ourselves saying, forget not all his benefits. இந்த ஆத்துமாவை பார்த்து நம்ம பேசுற மாதிரி நம்ம சொல்றது இல்லை இந்த ஜெபத்தை. It's like we speak to our soul. கடமைக்கு எப்ப பார்த்தாலும் எல்லாரும் சொல்றாங்க, நம்மளும் சொல்றோம்னு நினைச்சு சொல்றோம். We say it dutifully. ஜெபம் முடிச்சிட்டா இந்த ஜெபத்தை சொல்லணும், அது ஒரு கடமை. It is for duty's sake we ஆனா say. உண்மையாவே ஆத்துமாவை பார்த்து, ஆத்துமாவே ஆண்டு செஞ்ச நன்மையை மறக்க கூடாது, ஜாக்கிரதையாரு, ஒழுங்காரு அப்படி சொல்லணுமா? அந்த மாதிரி நினைச்சுதான் சொல்லணும். But we'll have to think like saying, we'll have to remind our உனக்கு soul. ஆண்டு செஞ்ச நன்மைகளை நீ மறந்துட்டே இருக்கிற, You are forgetting the benefits done நீ by the நன்றி Lord. கெட்ட ஆத்துமாவா இருக்கிற. You are an ungrateful soul. ஒழுங்கு மரியாதை ஆண்டு செஞ்ச நன்மைகளை உபகாரங்களை மறக்க கூடாது. You should not forget his நான் benefits. உன்னை எச்சரிக்கிறேன், I warn you. ஜாக்கிரதையாரு. You will have to be careful. அப்படி ஆத்மாவை பார்த்து கமாண்ட் பண்ணி ஒரு கட்டளை கொடுத்து நம்ம பேசுற மாதிரி நினைச்சுதான் அந்த ஜெபத்தை சொல்லி முடிக்கணும். We'll have to command to our soul and end our prayers. ஏனென்றால் நம்முடைய ஆத்துமாவை பார்த்து நம்ம அடிக்கடி சொல்லிட்டே இருக்கணும், நீ மறக்காத, நீ மறக்காத, நீ மறக்காத, நீ மறந்துட்டு இருக்கிறது நல்லது இல்ல,
என்று நாம் சொல்ல வேண்டும். Looking at our soul, we'll have to say, we don't forget all His நமக்கு benefits. நன்றி இல்லாத இருதயம் வந்துவிட்டால் நம்முடைய இருதயம் இருளடைந்து போகும். If we have ungrateful heart, our heart will become நமக்கு dark. நன்றி இல்லாத இருதயம் வந்துவிட்டால் நம் தேவனை ஸ்தோத்திரித்து மகிமைப்படுத்த முடியாது. If we have ungrateful heart, we cannot praise our God. நன்றி இல்லாத இருதயம் வந்துவிட்டால் அந்த இருதயம் உணர்வில்லாத இருதயமாய் போய்விடும். If we have an ungrateful heart, it will be a அதனாலதான் இந்த ஜெபத்தை சொல்றேன். எப்ப பார்த்தாலும் என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் ஆத்துமாவே அவர் செய்த சகல உபகாரங்களை நீ மறக்காத ஒவ்வொரு தடவையும் கமெண்ட் பண்ணிக்கிட்டே இருக்கிறோம். That's why we often remind our soul not to ஒரு forget. நாளைக்கு எத்தனை தடவை ஜெபம் பண்ணாலும் சரி, ஜெபம் முடியும் போது நம்ம இந்த ஜெபத்தை சொல்றோம். Whenever we pray, we conclude saying like this. இப்ப புரிஞ்சுச்சா எதுக்காக இந்த ஜெபம் சொல்றோம்னு? Now we can know why we say. எதுக்காக இந்த ஜெபம் சொல்றோம் தெரியாம இத்தனை வருஷமா சொல்லிட்டே இருந்துட்டோம். For many years we had done it without knowing. கூட்டத்தோட கோயிந்தா போட்டு ஸ்தோத்திரம் பண்ணி அந்த ஜெபத்தை சொல்லி முடிச்சிடுவோம். We concluded prayer by saying ஆனா this. நம்முடைய ஆத்துமாவை பார்த்து உண்மையாவே பேசி அந்த ஆத்துமாவுக்கு ஒரு கட்டளை கொடுத்து நீ மறக்காதன்னு சொல்லி எச்சரிச்சு, என் ஆத்துமாவே நீ ஜாக்கிரதையாயிரு, ஒழுங்காயிரு, ஆண்டு செஞ்ச நன்மையில மறந்தனா உனக்கு அடி தான் கொடுப்பேன். அப்படி நம்ம ஆத்துமாவை பார்த்து பேசணும். We'll have to speak to our soul to be careful not to forget. சொல்ற புரியுதா? புரிஞ்சவங்க ரலையிலேயே சொல்லுங்க. இனிமேலாவது என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரின்னு ஜெபம் சொல்லும்போது உண்மையாவே ஆத்துமாவை பார்த்து பேசுறது போல நினைச்சு நீங்க கமெண்ட் பண்ணி பேசுங்க, ஜெபிங்க. When you pray, you will have to command to your soul saying this. அடுத்து இரண்டாவது நம்ம எதை மறக்க கூடாது? Second thing, what we should not forget. அவருடைய வேதத்தை மறக்க கூடாது. We should not forget His scriptures. 119ஆம் சங்கீதம் 109ஆம் வசனம். Psalms 119. நம்முடைய வேதத்தை நான் மறவேன் என்று தாவீது சொல்கிறார். King David says, I will not forget your 119 109. என் பிராணன் எப்பொழுதும் என் கையில் இருக்கிறது, ஆனாலும் உம்முடைய வேதத்தை மறவேன். உம்முடைய வேதத்தை நான் மறவேன். I will not forget your law. அந்த வேதத்தை மறக்கவே கூடாது. We should not forget the law. இந்த மைண்ட் ஃபுல்லா கர்த்தருடைய வசனத்தினால நிரம்பி இருக்கணும். Our mind should be filled with the verses of எப்ப God. பார்த்தாலும் பைபிள் வசனங்களே தியானிச்சிட்டு இருக்கணும். Always we should meditate the verses from Bible. வீண் சிந்தனைகளை வெறுத்து உமது வேதத்தில் பிரியப்படுகிறேன். I hate vain imagination and I love. 113ஆம் வசனத்துல தாவீது சொல்கிறான், வீண் சிந்தனைகளை வெறுத்து நான் உமது வேதத்தில் பிரியப்படுகிறேன். In 113 verse, I hate vain thoughts, but the law I love. வீண் சிந்தனைகளை நான் வெறுத்து உமது வேதத்தில் பிரியப்படுகிறேன். வீண் சிந்தனைகளை நான் வெறுத்து உமது வேதத்தில் பிரியப்படுகிறேன். I hate vain thoughts, but thy law do I love. சிலருக்கு வீண் சிந்தனையை ஜெயிக்கிறதுக்கு என்ன வழினே தெரியல. Some do not know how to overcome vain சில thoughts. என்கிட்ட சொல்லாங்க, பிறகு என் மைண்ட்ல தேவையில்லாத சிந்தனை தான் ரொம்ப வருது. In my mind I have always vain thoughts. எனக்கு இந்த சிந்தனையில ஜெயமே எடுக்க முடியல. I don't have victory over these thoughts. எப்படியாவது இந்த சிந்தனையை கண்ட்ரோல் பண்ணணும்னு நினைக்கிறேன். கூட்டத்துக்கு வந்தா ஜெபிக்கும் போது நல்லா இருக்கு, வெளியில உலகத்துக்கு போயிட்டா என் சிந்தனையெல்லாம் அலபாய ஆரம்பிச்சிருது. When I go to the world, my mind wanders. என்ன செய்யறதுனே தெரியல. எப்படி இந்த சிந்தனையில ஜெயிக்கிறது? How I can overcome these thoughts? இந்த வீண் சிந்தனையை எப்படி ஜெயிக்கிறது? How we can overcome vain thoughts? சரி, ரைட். நீங்க பைபிள் படிக்கிறீங்களா? But do you read Bible? அது கேட்டா இல்ல பிரதர், பைபிளே சரியா படிக்கிறது இல்ல. They say we don't read Bible அப்ப regularly. வீண் சிந்தனையை ஜெயிக்கிறதுக்கு ஒரே வழி பைபிள் படிக்கணும். Only way to overcome vain thoughts, you should read Bible. தாவீது ராஜாட்ட போய் கேட்டா அதான் சொல்லி கொடுப்பாரு. When you ask King David, he will say, வீண் சிந்தனைகளை வெறுத்து உமது வேதத்தில் நான் பிரியப்படுகிறேன். I hate vain thoughts, but in thy law. வீண் சிந்தனைகளை வெறுத்தா தான் வேதத்துல பிரியப்பட முடியும். Only when we hate vain thoughts, we can love the வேதத்துல law. பிரியப்படும் போது வீண் சிந்தனை எல்லாம் ஓடி போகும். When we love the law, we will all vain thoughts வேதத்தை will நான் go. ஒரு காலம் மறக்க கூடாது. Never we should forget the law. தாவீது ராஜா என்ன சொல்கிறான்? What King David என் said, பிராணன் எப்போதும் என் கையில் இருக்கிறது, my soul is continually in my hand. ஆனாலும் உம்முடைய வேதத்தை நான் மறவேன். Yet do I not forget thy law. 153ஆம் சங்கீதத்திலையும் சொல்கிறான். In Psalms 153 119 153 153rd verse. என் உபத்திரவத்தை பார்த்து என்னை விடுவியும், உமது வேதத்தை மறவேன். என் உபத்திரவத்தை பார்த்து என்னை விடுவியும், உமது வேதத்தை மறவேன். Consider my affliction and deliver என்னுடைய me. உபத்திரவத்தை பார்த்து என்னை விடுவியும் ஆண்டவரே. Consider my affliction and நான் deliver ஒரு me. உபத்திரவத்தின் குகையில போய் கொண்டிருக்கிறேன். I am going through path of affliction. பலவிதமான உபத்திரவங்கள் என்னுடைய வாழ்க்கையில் அனுமதிக்கப்பட்டிருக்கிறது. There are many afflictions in my life. ஆனாலும் இந்த உபத்திரவத்தில் என்னை விடுவியும் ஆண்டவரே. But Lord, deliver me from these உமது afflictions. வேதத்தை நான் மறக்கவே மாட்டேன். Lord, I will not forget thy law. 119ஆம் சங்கீதம் 119ஆம் சங்கீதம் 16ஆம் வசனத்துல தாவீது ராஜா சொல்லும்போது, Psalms 119:16 உமது வசனத்தை மறவேன். I will not forget your word. உமது பிரமாணங்களில் மனமகிழ்ச்சியாயிருக்கிறேன், உமது வசனத்தை மறவேன். எதை மறந்தாலும் ஆண்டோடைய வசனத்தை மறக்க கூடாது. What if we can forget anything, but we shouldn't forget his word. கடன் வாங்க போறீங்க, You are going to. உடனே ஆண்டோடைய வசனம் வந்து நிக்குது, அன்பினால் அன்றி வேறு விதத்தினாலும் கடன்படாதிருங்கள். அந்த வசனம் மறக்காம வந்து நின்னுச்சுன்னா அடுத்து நீங்க கடன் வாங்க மாட்டீங்க. If that word comes to you, when you will not get a loan. பொய் சொல்லி பிஸ்னஸ் பண்ணி சம்பாதிக்கிறீங்க, அப்போ ஒரு வசனம் வந்து நிற்கிது, பொய் நாவினால் பொருளை சம்பாதிப்பது
சாவை தேடல் விடுகிற சுவாசம் போல இருக்கும். ஐயோ பொய் சொல்லக்கூடாது, உடனே பொய் சொல்லாமே சம்பாதிக்கிறீங்க. When you remember the road, you will not say a lie and earn. கோபம் பயங்கரமாக வருது. You have terrible anger. மனுஷருடைய கோபம் தேவனுடைய நீதி நடப்பிக்க மாட்டாதே, அப்போ கோபப்படக்கூடாது. சரி, தேவனுடைய நீதி நடப்பிக்க மாட்டேன், அப்போ இனி கோபப்பட மாட்டேன். I will not get angry. சண்டை போடுற மாதிரி சுபாவம் வருது. Time comes we should quarrel. சண்டை பண்ணாமலும் வாக்குவாதம் பண்ணாமலும் தர்க்கம் பண்ணாமலும் நீடிய பொறுமையாக இருக்க வேண்டும். அப்போ ஒரு வசனம், அப்போ ஒவ்வொரு வசனத்தையும் நம்ம மறக்காமல் இருந்தால் தான் நம்ம ஜீவிதத்தில் அனுபவமாக்க முடியும். When we remember these words, then we can make this our experience. அப்போ தேவனுடைய பிள்ளைகள் நம்முடைய ஜீவிதத்தில் வசனத்தையும் வேதத்தையும் சத்தியத்தையும் நம்ம மறக்காமல் இருந்தால்தான் அந்த ஜீவிதத்தில் அனுபவமாக்க முடியும். People of God, we should not forget these truths and words, then we can make it பொதுவாக our இப்படி experience. சொல்லுவாங்க, வசனம் தெரியாதவங்களை பிசாசு ஈஸியாக ஏமாத்திடுவானா. Those who don't know the word, devil can easily வசனம் cheat them. யாருக்கு தெரியலையோ, பைபிள் நாலேஜ் யாருக்கு இல்லையோ, அவங்கள பிசாசு ரொம்ப ஈஸியாக ஏமாத்திடுவான். Devil can easily deceive them. Those who don't know Bible. பிசாசுக்கு ஏமாத்துறதுக்கு ரொம்ப ஈஸியான ஆள்னா வசனம் தெரியாத ஆள் தான். Those who don't know Bible, the devil can easily deceive them. தாவீது சொல்கிறான், தேவன் அருளிய வேதம் அவன் இருதயத்தில் இருக்கிறது, அதனால் அவன் நடைகளில் ஒன்றும் பிசகுவதில்லை. பைபிள் நாலேஜ் இருந்துன்னா நம்முடைய நடையில ஒரு நட கூட பிசகாது. If we have Bible in our heart, our ஒரு ஸ்டெப் கூட தவறா நம்ம எடுத்து வைக்க மாட்டோம். even single step we will not take it wrong. தேவன் அருளிய வேதம் அவன் இருதயத்தில் இருக்கிறது, அவன் நடைகளில் ஒன்றும் பிசகுவதில்லை. Because the law of the Lord is in his heart, that is why he will not slip. 37ஆம் சங்கீதம் 31ஆம் வசனம். Psalms 37:31. அவனுடைய தேவன் அருளிய வேதம் அவன் இருதயத்தில் இருக்கிறது, அவன் நடைகளில் ஒன்றும் பிசகுவதில்லை. அவனுடைய தேவன் அருளிய வேதம் அவன் இருதயத்தில் இருக்கிறது, அவன் நடைகளில் ஒன்றும் பிசகுவதில்லை. None of his steps shall slide. அப்ப தேவன் அருளிய வேதம் நம்முடைய இருதயத்தில் இருக்க வேண்டும். Law of our God will have to be in our heart. ஒரு நடைகள் கூட பிசகுவதில்லை, ஒரு ஸ்டெப் கூட தவறா எடுத்து வைக்க மாட்டோம். Even a single step will not go wrong. 10 ஸ்டெப் தவறா எடுத்து வச்சுட்டு ஐயோ பொய்யோன்னு கத்துறது இல்லை. 10 ஸ்டெப்பு தவறா எடுத்து வச்சுட்டு ஐயோ போறேன், ஐயோ கொய்யோன்னு புலம்புறதுல அர்த்தம் இல்லை. It's not after taking 10 steps lamenting. ஒரு தேவன் அருளிய வேதம் நம்முடைய இருதயத்தில் இருந்தா ஒரு ஸ்டெப் கூட தப்பா எடுத்து வைக்க மாட்டோம். Even law of God, if it is in our heart, we will not take even a single step நல்ல wrong. பைபிள் நாலேஜ், சவுண்ட் பைபிள் நாலேஜ் நமக்கு இருக்கணும். We should have a sound Bible knowledge. இரவும் போல வேதத்தை தியானிக்கணும். Day and night we'll have to meditate this வேதத்தை law. நேசி, வேதத்தை வாசி, வேதத்தை தியானி, வேதத்தை கைக்கொள். Love the word of God, read it and keep it. Love the word of God, read the word of God, meditate the word of God and observe the word of God. Hallelujah. Hallelujah. தேவனுடைய வசனத்தை நேசியுங்கள். You love the word of God. தேவனுடைய வசனத்தை வாசியுங்கள். You read the word of God. தேவனுடைய வசனத்தை தியானியுங்கள். Meditate the word of தேவனுடைய God. வசனத்தை கைக்கொள்ளுங்கள். You keep the word of God. தேவனுடைய வேதத்தை ஒரு நாளும் மறக்க கூடாது. Never forget the law of the Lord. தாவீதுடைய அனுபவத்தை பாத்தீங்களா? You can see the experience உம்முடைய of David. வசனத்தை மறவேன், I will never forget உம்முடைய your word. வேதத்தை மறவேன். I will never forget your law. 119ஆம் சங்கீதம் 93ஆம் வசனத்துல சொல்கிறார், உம்முடைய கட்டளைகளை மறவேன். Psalms 119:93, I will not forget your commandments. 93ஆம் வசனம். 93rd words. நான் ஒருபோதும் உம்முடைய கட்டளைகளை மறக்க மாட்டேன், அவைகளால் நீர் என்னை உயிர்ப்பித்தீர். அவைகளால் நீர் என்னை உயிர்ப்பித்தீர். ஆண்டோடைய கட்டளைகள் தான் நம்ம உயிர்ப்பிக்க கூடியது. The precepts of the Lord that will quicken us. 10 கட்டளைகள் பழைய ஏற்பாட்டு காலத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. 10 commandments given by the புதிய Lord. ஏற்பாட்டு காலத்தில் அது அன்பின் 2 பிரமாணங்களாக வரையறுக்கப்படுகிறது. In New Testament there are 2 commandments of love. அவை என்ன? What are those? ஒன்னு பரனை நேசி, மற்றொன்று பிறனை நேசி. One thing, love your God, the other one, love your முழு neighbor. இருதயத்தோடு, முழு ஆத்மாவோடு, முழு மனதோடு, முழு பலத்தோடு, முழு சிந்தையோடு தேவனிடத்தில் அன்பு கூறுவாயாக. With all our heart, all our soul, all our might, we will have to love our God. இரண்டாவது, உன்னிடத்தில் அன்பு கூறுவோல பிறனிடத்திலும் அன்பு கூறுவாயாக. Second one, love your neighbor as yourself. பழைய ஏற்பாட்டு காலத்தில் சொல்லப்பட்ட அந்த 10 கட்டளைகளும் புதிய ஏற்பாட்டு காலத்தில் 2 அன்பின் பிரமாணங்களாக வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது. Old Testament 10 commandments, now in New Testament இந்த it's 2 கட்டளைகளை commandments. நீங்கள் மறக்க கூடாது. You should never forget these அவருடைய commandments. வசனத்தை மறக்க கூடாது. You should not forget his word. இந்த வேதத்தை ஒரு காலம் மறக்க கூடாது. Never you should forget his word. சரி, இந்த வேதத்தை மறந்தா என்ன நடக்கும்? What will happen when we forget our law? நீ என் வேதத்தை மறந்தால் உன் பிள்ளைகளை நான் மறந்து விடுவேன். If you forget my law, I will forget your ஓசியாவின் children. புத்தகத்தில் வாசிக்கணும், நீங்க பைபிள் படிக்க மறந்துட்டீங்கன்னா உங்க பிள்ளைகளை ஆண்டவர் மறந்துடுவார். In book of Hosea, if you don't read Bible, Lord வேதத்தை will forget your மறந்தால் children. கர்த்தர் உங்களுடைய பிள்ளைகளை மறப்பார். If you forget Bible, Lord will forget your children. ஓசியாவின் புத்தகம் 4ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். Hosea 4:6. என் ஜனங்கள் அறிவில்லாமையினால் சங்காரமாகிறார்கள், நீ அறிவை வெறுத்தாய், ஆகையால் நீ என் ஆசாரியனாயிராதபடிக்கு நானும் உன்னை வெறுத்து விடுவேன். நீ உன் தேவனுடைய வேதத்தை மறந்தாய், ஆகையால் நானும் உன் பிள்ளைகளை மறந்து விடுவேன். வேதத்தை நீ மறந்தால் கர்த்தர் உன் பிள்ளைகளை மறந்து விடுவார். If you forget the law of the Lord, Lord will forget your வேதத்தை children. வாசிக்கிறதுல மிகவும் வாஞ்சியா இருக்க வேண்டும். You will have to be desirous to read the word of God.
வேதம் என்பது தேவன் நமக்கு எழுதி கொடுத்த அன்பின் கடிதம். Scriptures, they are the love letter written by our God. வேதத்தை வாசிப்பதில் மறக்க கூடாது. We should never forget to read. தாவீது ராஜா சொல்கிறது போல சரணம். Like King David, we'll have to say, உம்முடைய வேதத்தை மறவேன், I will never forget your உம்முடைய law. வசனத்தை மறவேன், I will never forget your உம்முடைய word. கட்டளைகளை மறவேன், I will never forget your உம்முடைய precepts. பிரமாணங்களை மறவேன். I will never forget your அவைகளால் commandments. நீர் என்னை உயிர்ப்பித்தீர். Lord, through them you உமது quicken me. வேதம் என் இருதயத்தில் இருக்கிறது. Your law is in my heart. ஆயினால் என் நடைகள் ஒன்றும் பிசகுவதில்லை. Therefore my steps shall not slide. வேதத்தை மறவாமல் தினமும் வேதத்தை நல்லா கையில் எடுத்து படிக்கணும். Without forgetting, we will have to read Bible regularly. அடையாறுல சென்ட்ரல் பாஸ்டர் அந்த பாஸ்டர் செல்வம் சொல்லி வருது. Pastor Selvam was a center pastor. ஒரு நாளைக்கு அவர் 40 அதிகாரம் 50 அதிகாரம் படிப்பாராம். Daily he used to read 40 to 50 chapters. மினிமம் ஒரு நாளைக்கு 40 அதிகாரம். Minimum 40. 40 அதிகாரம் படிச்சுட்டு தான் அவர் டெய்லி தன்னுடைய ஊழியத்தை செய்தார். Daily he served the Lord after reading 40 chapters. அவர் வேதத்தை மறவாமல் ஜீவித்தபடினால் அவருக்கு நல்ல ஆண்டவர் அவரை பல விதங்களில் பிரயோஜனப்படுத்தி ஆசீர்வதித்தார். Lord used him mightily and made him as a அவருடைய blessing. வார்த்தைகள் அநேகருக்கு ஜீவனாயும் ஆவியாயும் இருந்தது. His words were very அவருடைய spirit and life to செய்திகள் many. பிரசங்கங்கள்லாம் அநேகரை தொடக்கூடியதா உயிர்ப்பிக்கக்கூடியதா இருந்தது. His messages touched many. இரவும் பகலுமாக அவருடைய வேதத்தில் தியானமாக இருக்கவர்கள் தான் பாக்கியவான்கள். இங்கிலீஷில் பிளஸட், ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். உங்களுடைய தொழில் ஆசீர்வாதமாக இருக்கணும்னா நீங்கள் நல்ல வேதத்தை மறவாமல் வாசிக்க வேண்டும். For your business to be blessed, you will have to meditate the law of the Lord. நாம் கடமைக்கு ஏதோ ஒரு 5 அதிகாரம் படிக்கிறோம், அப்படி அல்ல. For duty's sake, we read 5 chapters a day. நல்ல கருத்து ஊன்றி நாம் உண்மையாய் வேதத்தை நேசித்தால், அவருடைய வேதத்தை மறவாமல் ஜீவித்தால் நிச்சயமாகவே நம் பரம கானானுக்கு போய் சேரலாம். If we love the word of God, we will reach a heavenly வனாந்தரத்தில் நாம் அழிந்து போக மாட்டோம். We will not be consumed in wilderness. மூன்றாவது, அந்நியரை உபசரிக்க மறக்க கூடாது. Third thing, we should not forget to engage எபிரேயர் strangers. 13:2 வாசிக்கும்போது Hebrews 13:2. அந்நியரை உபசரிக்க மறவாதிருங்கள். Don't forget to engage strangers. அந்நியரை உபசரிக்க மறவாதிருங்கள், அதனாலே சிலர் அறியாமல் தேவதூதரையும் உபசரித்ததுண்டு. அந்நியரை உபசரிக்க மறவாதிருங்கள். Be not forgetful to entertain strangers. அந்நியர்கள் யாரா இருந்தாலும் அவங்கள நம்ம விசாரிச்சு உபசரிச்சு அவங்க கஷ்ட நஷ்டங்களில் பங்கு கொண்டு அவர்களுக்காக ஜெபித்து அவளுக்கு விடுதலை வாங்கி கொடுத்து அவளை ஆதாயப்படுத்த வேண்டும். We'll have to gain strangers and we'll have to take யாரா care of இருந்தாலும் சரி, அந்நியர்கள் யாரா இருந்தாலும் அவளை நம்ம நல்ல திறந்த உள்ளத்தோடு நல்ல மனதோடு அவளை ஏற்றுக்கொள்வதாக இருக்கணும். They may be whoever it may be, we'll have to with the open heart, we'll have to take care of them. நம்முடைய விசுவாசிகள் என்ன செய்கிறோம் தெரியுமா? What our believers நாம் do, செய்கிற தவறு என்ன தெரியுமா? the mistake what we do, யாரை பார்த்தாலும் தவறான கண்ணோட்டத்தோடயே பார்க்கறது. when we see others, we always see with the wrong. இவங்க எதுக்கு இப்படி வர்றாங்க, இவங்க ஏன் இப்படி இருக்கிறாங்க, அப்படியே தான் பார்த்துட்டு இருக்கிறது. We always think it in a wrong way. யாரையும் நம்ம வந்து நல்ல கண்ணோட்டத்தோட பார்க்கணும். We'll have to see everyone. அப்பதான் நம்ம யாவரையும் ஏற்றுக்கொள்ள முடியும். We can accept then only அந்நியரை everyone. உபசரிக்க மறவாதிருங்கள். Be not forgetfully entertain எங்க strangers. பைபிள்ல அதுக்கு பைபிள்ல நல்ல உதாரணம் யாரு Who is an example for this? சொல்லுங்க, நீங்களே சொல்லுங்க. ஆபிரகாமுடைய வீட்டுக்கு தூதர்கள் வருகிறார்கள். To the house of Abraham, angels came. ஆபிரகாம் அவர்களை வந்து அவர்களை வழிபோக்கல் நினச்சி அவங்கள வீட்டில் உபசரித்து அவங்களுக்கு சாப்பாடு செஞ்சு கொடுத்து அவங்கள நல்ல சந்தோஷமாக அனுப்புகிறார். Abraham entertained them and they அதான் சொல்லியிருக்கு, அந்நியரை உபசரிக்க மறவாதிருங்கள், அது நிமித்தமாக அறியாமல் தேவதூதரையும் உபசரித்ததுண்டு. Thereby some have entertained angels unaware. ஆதியாகம புத்தகம், நீங்கள் இம்மட்டும் வந்தீர்கள் என் வீட்டுக்குள்ளே வாருங்கள் என்று சொல்லி ஆபிரகாம் அவர்களை உபசரித்து அவர்களை சந்தோஷமாய் வழி அனுப்புகிறார். In book of Genesis, Abraham ஆதியாகமம் 18ஆம் அதிகாரம் வாசிங்கள் 2ஆம் வசனம். தன் கண்களை ஏறெடுத்து பார்க்கும்போது இதோ 3 புருஷர் அவனுக்கு எதிரே நின்றார்கள். அவர்களை கண்டவுடனே அவன் கூடார வாசலிலிருந்து அவர்களுக்கு எதிர்கொண்டு ஓடி தரை மட்டும் குனிந்து, ஆண்டவரே, உம்முடைய கண்களில் எனக்கு கிருபை கிடைத்ததானால் நீர் உமது அடியேனை விட்டு கடந்து போக வேண்டாம், கொஞ்சம் தண்ணீர் கொண்டு வரட்டும், உங்கள் கால்களை கழுவி மரத்தடியிலே சாய்ந்து கொண்டிருங்கள், நீங்கள் உங்கள் இருதயங்களை திடப்படுத்த கொஞ்சம் அப்பம் கொண்டு வருகிறேன், அப்புறம் நீங்கள் உங்கள் வழியே போகலாம், இதற்காகவே அடியேனிடம் வரைக்கும் வந்தீர்கள் என்றான். அதற்கு அவர்கள், நீ சொன்னபடி செய் என்றார்கள். 3 புருஷர் ஆபிரகாம் வீட்டு வாசல் வழியே வந்து நிற்கிறாங்க. 3 men stood by the tent of Abraham. உடனே இவன் போய் அவங்கள பார்த்து ஆண்டவரேன்னு கூப்பிடுறான். He went towards them and said, Lord. ரோட்ல போற யாரையாவது பார்த்து ஆண்டவரே நம்ம கூப்பிடுவோமா? Will we call them anybody going in the streets? அடுத்து சொல்லலாம்,
என்னுடைய வீட்டுக்கு இதுக்காகவே நீங்க வந்தீங்க. You have come to this for this purpose உடனே only. கால் கழுவுறதுக்கு தண்ணி கொண்டு வர்றான். He brings a little water to wash. அவங்க மரத்தடியில சாய்ந்து கொண்டிருங்கள். You rest under the அவங்களுக்காக tree. உடனே அப்பம் கொண்டு வருகிறான். He immediately fetched a morsel of bread. சாராள் இடத்துல போய் சீக்கிரமா 3 படி மெல்லிய மாவு எடுத்து பிசைந்து அப்பம் சுடு என்று சொல்கிறார். Hastened unto Sarah, saying, make a fine meal. மாட்டு மந்தைக்கு ஓடி போய் ஒரு நல்ல இளங்கன்றை பிடித்து வேலைக்காரன் கையில கொடுக்கறான். அவன் சீக்கிரத்துல நல்லா சமைச்சு கொடுக்கறான். Ran into the herd, fetched a calf tender, and he made it. ஆபிரகாம் வெண்ணையும் பாலையும் சமைப்பித்த கன்றையும் எடுத்து கொண்டு வந்து அவங்க முன்னாடி வைக்கிறான். He took butter and milk and brought the calf which அவங்க was dressed. பிசிச்சு குடிச்சிட்டு அந்த புருஷர் அவனை ஆசீர்வதித்து அவர்கள் அவ்விடம் விட்டு போய்விட்டார்கள். They ate and they blessed Abraham and left that place. அவர்கள் சாதாரணமான மனிதர்கள் அல்ல. They were not ordinary people. தேவனால் அனுப்பப்பட்ட தூதர்கள். They were angels sent by God. அறியாமல் அவர் அந்த தேசத்து மனிதர்கள் போல நினைத்து அவனை உபசரித்து நன்றி செலுத்த அவளை உபகாரம் பண்ணி அனுப்பினான். Like strangers without knowing, he அதான் அறியாமல் தேவதூதரையும் உபசரித்ததுண்டு. எபிரேயர் 13ஆம் அதிகாரத்துல எபிரேயர் 13ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்துல அறியாமல் தேவதூதரையும் உபசரித்ததுண்டுன்னு சொன்னது யாரை பத்தி? அது ஆபிரகாமை பத்தி தான் சொல்லியிருக்கு. It's mentioned about Abraham. நாமும் கூட அந்நியரை உபசரிக்கலாம் இருக்கணும். We should always entertain. நம்மளா இருந்தா என்ன செய்வோம்? What we will do? நம்ம வீட்டுக்கு முன்னாடி ஒரு 3 பேர் வந்திருந்தாங்கன்னா என்ன செய்வோம்? What we will do? இவன் சரியான கொள்ளக்காரனா இருப்பான் போல. நைட்டு நம்ம தூங்கும்போது நம்ம வீட்டில் என்னதை திருடலான்னு சொல்லி நோட்டை வர்றதுக்காக இங்கே சுற்றி பார்த்துட்டே இருக்கிறான். நைட்டு நம்ம தூங்கிட்டு இருக்கும்போது நம்ம வீட்டுக்குள்ளே என்னென்ன பொருள்கள்லாம் எடுத்துகிட்டு போகலான்னு சொல்லி பார்க்குறதுக்காக நம்முடைய நோட்டை விடுறதுக்காக பகலில் பிளான் பண்ணி நம்முடைய வீட்டை சுற்றி பார்த்துட்டே இருக்கிறான். They are watching so they can steal from a house. யாரையும் ஒரு சரியான நல்ல கண்ணோட்டத்தில் எடுக்கிறது இல்லை. We don't see. இவங்க மோசமானவங்களா இருப்பாங்களோ, இவங்க சரியில்லாதவங்களா இருப்பாங்களோ, ஏன் இவங்க இங்கே வர்றாங்க அப்படிலாம் நம்ம யோசிக்கிறவங்களா இருக்கிறோம். We think why they are coming to our place. சுத்தமுள்ளவனுக்கு சகலம் சுத்தமா இருக்கும். One who is clean, everything நீங்க will be clean. இன்னொரு ஆளு கூட நான் உதாரணம் சொல்றேன், அப்பதான் உங்களுக்கு நல்லா புரியும். யோபு எடுத்துக்கொள்ளுங்கள். Take Job as an example. அவன் வழிபோக்கனுக்கும் பரதேசிக்கும் தன்னுடைய வாசல்களை திறந்தார். He opened his doors for the waysider and the pilgrims. யோபின் புத்தகம் 32ஆம் அதிகாரம் 31ஆம் அதிகாரம் 32ஆம் வசனம். Job 31:32. பரதேசி வீதியிலே ராத்தங்கினதில்லை, வழிபோக்கனுக்கு என் வாசல்களை திறந்தேன். பரதேசி வீதியிலே ராத்தங்கினதில்லை, வழிபோக்கனுக்கு என் வாசல்களை திறந்தேன். The stranger did not lodge in the street, but I opened my doors. வழிபோக்கனுக்கும் பரதேசிகளுக்கும் அடைக்கலம் கொடுத்தவன் தான் யோபு. He gave refuge to stranger and traveler. இன்னைக்கு நம்ம அப்படி செய்வோமா? But will we do like that? நல்லவங்களா இருந்தா தான் என்கிட்ட சேரணும். Only good people can join. கெட்டவங்க அவங்கள நல்லவங்கள மாத்துறதுக்கு தான் ஆண்டவர் நம்மள வச்சிருக்காரு. Lord has kept us to make bad people. என்னிடத்துல வருகிற ஒருவனையும் நான் புறம்பே தள்ளுவதில்லை. யார் சொன்னது? யார் சொன்னது? இயேசு சொன்னார், என்னிடத்துல வருகிற ஒருவனையும் நான் புறம்பே தள்ளவில்லை. Jesus said, I will not turn பரிசுத்த them பவுல் aside. சொல்கிறாரு, பரிசுத்த பவுலை குறித்து வாசிக்கிறோம். அப்போஸ்தலர் 28ஆம் அதிகாரத்தில் தன்னிடத்துல வருகிற யாவரையும் ஏற்றுக்கொண்டு, தன்னிடத்துல வருகிற யாவரையும் ஏற்றுக்கொண்டுன்னு சொல்லியிருக்குது. Saint Paul, it is mentioned he இவங்க வரக்கூடாது, இவங்க தான் வரணும், இவங்க இங்கே இருக்கக்கூடாது, இவங்க தான் இருக்கணும், அப்படி ஒன்றும் நம்ம சொல்லக்கூடாது. எல்லாரும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனப்பக்கம் இருக்கணும். We should have a maturity to accept all. திருடனா இருந்தா கூட நம்முடைய ஜீவித்தை பார்த்து அவங்க திருந்தணும். Even if they are thief, they should change. மோசமான ஆட்களா இருக்கலாம், ஆனா நம்முடைய ஜீவித்தை பார்த்து அவங்க திருந்தணும். Seeing our பூவோட சேர்ந்த நாரும் மனம் பெறும் சொல்றாங்க. பூவோட சேர்ந்த நாரும் மனம் பெறும். அப்ப நம்மோட கூட சேருகிறவர்கள் நல்லவர்களா மாறுவார்கள். Seeing our life, they will become good. பரிசுத்த பவுலுடைய ஜீவியம் அதான். That is the life of Saint Paul. அப்போஸ்தலர் 28ஆம் அதிகாரம் 30ஆம் வசனம். 28:30. Acts 28:30th verse. பின்பு பவுல் தனக்காக வாடகைக்கு வாங்கியிருந்த வீட்டிலே 2 வருஷம் முழுவதும் தங்கி தன்னிடத்தில் வந்த யாவரையும் ஏற்றுக்கொண்டான். Received all that come unto அவங்க him. படிச்சவங்களா இருந்தாலும் சரி, படிக்காதவங்களா இருந்தாலும் சரி, ஏழையா இருந்தாலும் சரி, பணக்காரங்களா இருந்தாலும் சரி, உயர்ந்த ஜாதிக்காரங்களா இருந்தாலும் சரி, தாழ்ந்த ஜாதிக்காரங்களா இருந்தாலும் சரி, எல்லாரையும் ஏற்றுக்கொண்டார். He received all that came அதான் unto him. இயேசுனுடைய மாதிரியான அடிச்சுவடு. That is the example of Jesus. பரதேசிக்கும் வழிபோக்கனுக்கும் கூட தன்னுடைய வீட்டின் வாசல்களை திறந்தவன் தான் யோபு. Job opened the doors for traveler and the stranger. அந்நியரை உபசரிக்க மறக்கவே கூடாது. We should never forget to entertain strangers. தாவீதுடைய ஜீவியம் அப்படிதான் இருந்துச்சு. That was the life of தாவீதோட சேர்ந்தவங்க எல்லாம் கடன்பட்டவர்கள், முறுமுறுக்கர்கள், ஒடுக்கப்பட்டவர்கள் தான் சேர்ந்தாங்க. அவங்களுக்கு தான் இவன் தலைவன். King David, he had all ஆனா murmurs. அவனை பார்த்து தான் ஆண்டவர் சொல்ல, என் இருதயத்துக்கு ஏற்றவன். Looking at him, Lord said, he is after my own heart. கடன்பட்டவர்கள், முறுமுறுக்கிறவர்கள், ஒடுக்கப்பட்டவர்கள் எல்லாம் சேர்த்துக்கிட்டான். அவங்களுக்கு தலைவனா இருந்தவன் தாவீது. He was a head of those who are oppressed and debtors. நீ கடன்பட்டிருக்கிற, நீ பக்கத்துல வராத, ஓடிப்போ அப்படி சொல்லல. He did not say நீ என்ன முறுமுறுத்துக்கிட்டே இருக்கிற, ஓடிப்போ அப்படி சொல்லல. He did not say run away. எல்லாரும் உன்னை ஒடுக்கிட்டாங்க, நீ ஏன்ட்ட அடைக்கலமா வர்ற, ஓடிப்போ அப்படி சொல்ல. ஒடுக்கப்பட்டவங்க, முறுமுறுக்கிறவங்க, கடன்பட்டவர்களுக்கு எல்லாம் தலைவனா இருந்தான். He was a head to all oppressed யாரு? and debtors. தாவீது ராஜா. King David. கர்த்தர் சொல்லுவார், என் இருதயத்துக்கு ஏற்றவனாக நான் கண்டேன். Lord said, he is after my own heart. யோபு எடுத்துக்கொள்ளுங்க, ஆபிரகாம் எடுத்துக்கோங்க,
தாவீதை எடுத்துக்கோங்க, பரிசுத்த பவுல் எடுத்துக்கோங்க, நம்முடைய அருமையான இயேசுவை எடுத்துக்கொண்டுங்க, எல்லாரையும் நேசிச்சாங்க. They loved all. நம்ம இன்னைக்கு அப்படி இல்லை, பட்சபாதம், ஒரு குறிப்பிட்டவர் மாத்திரம் தான் நேசிப்போம். We are partial and we சில பணக்காரங்களை நேசிப்பாங்க, ஏழைகளை நேசிக்க மாட்டாங்க. Some they love. சில உயர்ந்த ஜாதிக்காரங்களை நேசிப்பாங்க, தாழ்ந்த ஜாதிக்காரங்களை நேசிக்க மாட்டாங்க. Some they will not love. சில படிச்சவங்களை கண்டா நேசிப்பாங்க, சில படிக்காதவங்களை கண்டா ஓரமா ஒதுக்குவாங்க. Some they will love only educated people. சில நல்ல அந்தஸ்து இருந்தால் அவங்கள மதிப்பாங்க, இல்லை ஒன்றுமே இல்லைன்னா ஓட்டாண்டினா அவங்கள துரத்தி விட்டுருவாங்க. If there is a good status, they will love them. அப்படி நம்ம வித்தியாசம் பார்க்கவே கூடாது. தேவனிடத்தில் பட்சபாதம் இல்லை. There is no partiality in God. நம்மிடத்திலும் பட்சபாதமே இருக்கக்கூடாது. We should never have partiality. எல்லாரையும் ஒன்று போல நேசிக்க வேண்டும். We should consider all. எல்லாரையும் உபசரிக்க வேண்டும். We should engage all. யார் நம்ம வீட்டுக்கு வந்தாலும் சாப்பிட்டீங்களா குடிச்சிங்களா கேட்கணும். Whoever comes to us, we love. அதான் அந்நியரை உபசரிக்கிற சுபாவம். That is the nature of entertaining strangers. யார் வந்தாலும் சரி, முதல் வேலை சாப்பிட்டீங்களா குடிச்சிங்களா கேளுங்க. அதனால நம்ம குறைஞ்சு போகவே மாட்டோம். You ask them, we will not lack in that. ஆபிரகாம் வீட்டுக்கு வந்தவங்க அந்த 3 பேருக்கும் உடனே என்ன செய்யறான்னா, கால் கழுவுறதுக்கு தண்ணி கொண்டு வந்து கொடுக்குறான். அப்புறம் போயிட்டு சாரால போய் தொந்தரவு பண்ணி மாவு எடுத்து சுட்டு அப்பம் சுட்டு கொண்டு வந்து கொடுக்குறான். அப்புறம் வந்து வெண்ணெய் எடுத்து கொண்டு வர்றான். அப்புறம் பார்த்திங்கன்னா பால் எடுத்துகிட்டு வர்றான். அப்புறம் பார்த்திங்கன்னா நல்லா கொளுத்த கண்டு அடித்து கொண்டு வந்து சாப்பாடு போடுறான். இப்படி உபசரிக்கிறோமா நம்ம? நீங்கள் இந்த மாதிரிலாம் உபசரிக்க வேண்டாம். அட்லீஸ்ட் வந்தவங்களை பார்த்து நல்லா இருக்கிறீங்களா, சோமா இருக்கிறீங்களா, ஏதாவது குடிக்கிறீங்களா, சாப்பிட்றீங்களா, அது கேளுங்க. நீங்கள் சாப்பாடு கொடுக்குறதோ நீங்கள் குடிக்க கொடுக்குறதோ ரெண்டாவது, வாயை திறந்து அப்படி ஒரு வார்த்தையாவது கேளுங்க. அது வன்னியரை உபசரிக்க நாடுங்கள். You should not forget entertaining strangers. ஹல்லேலூயா. அது கிறிஸ்துவனுடைய சுபாவம். That's the nature of Christ. தமிழர் பண்பாடு என்ன தெரியுமா? விருந்தோம்பல். தமிழர்களுடைய முக்கியமான பண்பாடு விருந்தோம்பல். யார் வந்தாலும் நல்லா உங்களை கவனித்து சந்தோஷமாக அனுப்பணும். Whoever comes, we'll have to. இந்த சிறியரில் ஒருவனுக்கு எதை செய்தீர்களோ அது எனக்கே செய்தீர்கள். Whatever you do, this little one. ஏசு சொல்கிறார், நான் வஸ்திரம் இல்லாத இருந்தேன், எனக்கு வஸ்திரம் கொடுத்தீர்கள். ஏசு எங்க வஸ்திரம் இல்லாமல் இருந்தார்? நான் பசியாக இருந்தேன், எனக்கு நீங்கள் போஜனம் கொடுக்கவில்லை. ஏசு எங்க பசியாக இருந்தார்? நான் காவலில் இருந்தேன், என்னை விசாரிக்க வரவில்லை. ஏசு எங்க காவலில் இருந்தார்? ஏசு எங்க வஸ்திரம் இல்லாமல் இருந்தார்? அப்போ இந்த சிறியரில் ஒருவனுக்கு எதை செய்தீர்களோ அது எனக்கே செய்தீர்கள் அப்படின்றால் அதுக்கு என்ன அர்த்தம்? அந்நியர்களை ஒரு நாள் நம்ம புறம்ப தள்ளக்கூடாது. நமக்குள்ள இருக்கிற அந்த கிறிஸ்துவின் அன்பை, அந்த தெய்வீக சுபாவத்தை பார்த்து ஆட்டோமேட்டிக்காக அவங்க ரட்சிக்கப்பட்டுருவாங்க. நம்மிடத்தில் வருகிற யாவரையும் நம்ம ஏற்றுக்கொள்கிறவர்களாக இருக்க வேண்டும். We'll have to receive all those who come unto us. யாரையும் வேண்டானே சொல்லக்கூடாது. We should never say no to எனக்கு anyone. எல்லாரையும். ஏன்னா நம்முடைய உபதேசம் என்ன தெரியுமா? எந்த மனுஷனையும் கிறிஸ்து இயேசுவுக்குள் பாருங்க, எந்த மனுஷனையும் கிறிஸ்து இயேசுவுக்குள், எந்த மனுஷனையும் கிறிஸ்து இயேசுவுக்குள்ள தெரிந்ததான உபதேசம் தான் அப்போஸ்தல உபதேசம். The apostolic doctrine, we're making every man perfect. இயேசு கிறிஸ்து குறித்து என்ன வாசிக்கிறோம்? எந்த மனுஷனையும் பிரகாசிப்பிக்கிற மெய்யான ஒளி. He is a light which shineth all. இந்த உலகத்திலே ஒரு கொடிய பாவியா இருக்கலாம், ஆனா நம்மகிட்ட வந்து அவன் பரிசுத்தவானா மாறிடணும். He may be a terrible sinner, but if he comes to us, should become. ஹல்லேலூயா. எப்போ பார்த்தாலும் சந்தேகமான கண்ணோட்டத்திலே பார்க்கறது, எப்போ பார்த்தாலும் யாரையும் டவுட் பண்ணுறது, எப்போ பார்த்தாலும் தவறான எண்ணத்திலே யோசிக்கிறது, அந்த கெட்ட சிந்தனை இருக்கக்கூடாது. நம்மெல்லாம் பரலோகத்தில் குடியிருக்கிறதான பரலோகவாசிகள். சுத்தமுள்ளவனுக்கு சகலமும் சுத்தமாக இருக்கும். நம்முடைய மனசாட்சி சுத்தமாக இருந்தால் நம்ம எல்லாம் பார்க்குறதெல்லாம் சுத்தமாக இருக்கும். பச்சை கண்ணாடி போட்டு பார்த்தா எல்லாம் பச்சையாக தான் தெரியும். வெள்ளை கண்ணாடி போட்டு பார்த்தா எல்லாம் வெள்ளையாக தெரியும். என்ன கண்ணாடி போட போகிறீங்க? இது வரைக்கும் பச்சை கண்ணாடி போட்டிருக்கீங்க, கழட்டி வைங்க. இன்றைக்கி என்ன போட போகிறீங்க? எல்லாம் சுத்தமாக பாருங்கள். யாரை பார்த்தாலும் தெய்வீகமாக பாருங்கள். யாரை பார்த்தாலும் ஆவிக்குரியவங்களாக பாருங்கள். யாரை பார்த்தாலும் பரலோகத்துக்குரியவங்களாக பாருங்கள். யாரை பார்த்தாலும் பரலோகத்தினுடைய குடிவாசிகள், ஹெவன்லி சிட்டிசன்ஸ் அப்படி பாருங்கள். அவங்க மோசமானவங்களாக இருந்தால் கூட நம்ம இடத்துல வந்து அவங்க தெய்வீகமாக மாறிடணும். அதுதான் நமக்குள்ள இருக்கிற பவர். அப்படி தெய்வீகமானவர்களாக ஜீவிக்க. அந்நியரை உபசரிக்க நாடுங்கள். அநீதியான உலகப் பொருளால் ஆத்துமாக்களை அப்படி தான் சம்பாதிக்கணும். அதான் ஜீசஸ் நமக்கு சொல்லிக் கொடுத்துருக்கிற வழி. ஹல்லேலூயா. இனிமேல் அந்நியரை உபசரிப்பேன் தீர்மானம் உள்ளவங்கள ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா சொல்லியிருக்கிறீங்க, இனிமேலாவது திருந்திருங்க. அடுத்து 4வது, Fourth thing, நன்மை செய்யவும் தான தர்மம் பண்ணவும் மறவாதிருங்கள். don't forget to do good and to give alms. நன்மை செய்யவும் தான தர்மம் பண்ணவும் மறவாது. எபிரேயருக்கு நிருபம் 13ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம். Hebrews 13:16. அன்றியும் நன்மை செய்யவும் தான தர்மம் பண்ணவும் மறவாதிருங்கள், இப்படிப்பட்ட பலிகளின் மேல் தேவன் பிரியமாயிருக்கிறார். நன்மை செய்யவும் தான தர்மம் பண்ணவும் மறக்கக்கூடாது. We should not forget to do good and communicate. ஒரு நாள் நன்மை செய்யறதுக்கு மறக்கக்கூடாது, தான தர்மம் பண்ணவும் மறக்கக்கூடாது. We should never forget to do good. டெய்லி யாருக்காவது ஏதாவது தான தர்மம் பண்ணிடுங்க. Daily you will have to give alms. டெய்லி ஒரு 10 ரூபாயாவது யாருக்காவது தான தர்மம் பண்ணுங்க. குறைஞ்சே போக மாட்டீங்க. நீங்க கொடுக்கறது ஆண்டு உங்களுக்கு திரும்ப கொடுப்பார். ஏழைக்கு இறங்கணும், கத்தர் கடன் கொடுக்குறான், அவன் கொடுத்ததை கத்தர் உங்களுக்கு
திரும்ப கொடுப்பார். Lord will return that back to you. நன்மை செய்யறதுக்கு எப்போதும் ஆயத்தமா இருக்கணும். We should be ready to do good. நன்மை செய்யறதுக்கு சமயம் கிடைக்காதா, சந்தர்ப்பம் கிடைக்காதா, அப்படி ஆவலா காத்துக்கிட்டே இருக்கணும். We should always look opportunities to do கர்த்தருடைய good. ஊழியத்துக்கு நன்மை செய்யலாம், To do good to the ministry. ஏழை விசுவாசி குடும்பங்களுக்கு நன்மை செய்யலாம், You can do good to poor believers. ஊழியக்காரங்களுக்கு நன்மை செய்யலாம், You can do good to servants புதிய of God. ஆத்துமாக்களுக்கு நன்மை செய்யலாம், You can do good to ஆண்டவர் believers. அறியாத புறஜாதிகளுக்கு நன்மை செய்யலாம், You can do good to உங்க Gentiles. சொந்தக்காரங்க கஷ்டத்துல இருந்து அவங்களுக்கு நீங்க நன்மை செய்யலாம். If your relatives are in trouble, you can நன்மை help them. செய்யறதுக்கும் தான தர்மம் பண்றதுக்கு நம்ம மறக்கவே கூடாது. We should never forget to do good. இன்னைக்கு நீங்க எவ்வளவு நன்மை செஞ்சீங்க, தான தர்மம் பண்ணீங்களுக்கு அக்கௌண்ட்டை வந்து பரலோகத்துல தூதர்கள் கொண்டு போயிடுவாங்க. Angels will take an account how much you did good. டெய்லி நம்ம எவ்வளவு பரலோகத்துல அக்கௌண்ட் சேர்த்து வைக்கிறோன்றதை பாருங்க. You can see how much account you put in heaven. நம்ம செய்யற நன்மையும் தான தர்மம் தான் நம்ம சாகும்போது நம்மளோட கூட வரும், வேற எதுவுமே வராது. Goodness and alms will come with us. 1 கோடிக்கு ரூபா வீடு, நல்ல வீடு கட்டி வச்சிருக்கீங்க, சாகும்போது அந்த 1 கோடி ரூபா வீடு கூட வருமா? வராது. Will you take that house when you die? ஒரு 50 லட்ச ரூபாய் பேங்க்ல போட்டு வச்சிருக்கீங்க, அது கூட வருமா? வராது. Will that money come with you when you go to heaven? நன்மை, நீங்க செய்யற நன்மையும் தான தர்மம் தான் உங்களோட கூட வரும். Only good அவருடைய கிரிகள் அவர்களோட கூட போகும். their works will go with them. கட்டின மாளிகையோ, கட்டின கோட கோபுரமோ, கட்டின அருமையான மனைவியோ, பிள்ளைகளோ, எதுவுமே சொத்தோ சம்பாத்தியமோ பேங்க் பேலன்ஸோ எதுவுமே கூட வராது. Nothing will go with them. நன்மை செய்யும் தான தர்மம் பண்ண மறவாம இருக்க அந்த நன்மை தான தர்ம கிரியைகள் மாத்திரம் தான் நம்மளோட கூட வரும். Those good works will always இந்த go with உலகத்துல them. இருக்கிற வரைக்கும் எவ்வளவு வாரி இறைச்சி நன்மை செய்யணும்னு செஞ்சிருங்க. Do whatever good you can do in this world. கண்ணை மூடிட்டு அதுக்கப்புறம் நீங்க செய்ய நினைச்சா கூட செய்ய முடியாது. When you close your eyes, you cannot do even if you want. அதுக்கப்புறம் நீங்க கண்ணை மூடிட்டீங்க, செத்து போயிட்டீங்க, அடுத்து செய்யணும் நினைச்சா கூட செய்ய முடியாது. After your death, you cannot do any good. உயிரோட இருக்கும் போதே, கண்ணு முழிச்சு பார்த்துட்டு இருக்கும் போதே எவ்வளவு செய்யணுமோ செஞ்சிருங்க. As you are alive, you can do all good things. இப்போ நீங்க எல்லாம் எப்படி செய்றீங்க தெரியுமா? பொதுவாக எப்படி செய்யணும் எப்படி செய்யக்கூடாதுன்னு பைபிளில் போட்டிருக்கு. In Bible it is mentioned how we should do. ஒன்று வந்து 3 மொத்தம் 4 ஸ்டாண்டர்ட் இருக்குது. There are 4 standards. ஒன்று வந்து திராணிக்கு தக்கதாக செய்கிறது, Doing according to our strength. அக்கார்டிங் டு அவர் எபிலிட்டி. Doing according to our ability. ரெண்டாவது திராணிக்கு கீழே செய்கிறது. Second one, doing below our ability. மூணாவது திராணிக்கு மிஞ்சி செய்கிறது. Third, doing beyond our ability. நாலாவது ஒன்றுமே செய்யாம ஏமாத்திடுறது. Fourth, doing nothing. 4 கேட்டகரி இருக்கிறாங்க சபையில். There are 4 இப்போ categories. நீங்கள் வந்து ஒரு நன்மை செய்யணும், ஒரு தான தர்மம் பண்ணணும், உங்களுக்கு ஒரு நல்ல சான்ஸ் கிடைச்சிருக்குன்னு வச்சுக்கோங்க. If you have a chance to do good, இதில் நீங்கள் இந்த 4 கேட்டகரியில் எந்த கேட்டகரியில் இருக்கீன்னு பாருங்க. you can see in which category you are in. நன்மை செய்கிறதுல தான தர்மம் பண்றதுல நீங்க எப்பயுமே ஃபர்ஸ்ட் கேட்டகரியில இருக்கணும். You should be always in first category. என்ன ஃபர்ஸ்ட் கேட்டகரி? திராணிக்கு மிஞ்சி செய்யறவளா இருக்கணும். You will have to do beyond your ability. பைபிள் அதுக்கு யார் உதாரணம்? Who is example in Bible? ஏழை விதவை 2 காசு தான் இருந்துச்சு, அதை தன் ஜீவனத்துக்கே அதை அறுத்து தூக்கி போட்டா. That poor widow with only 2 mites, அதான் திராணிக்கு மிஞ்சி கொடுத்தது. அவட்ட இருக்கிறதே 2 காசு தான், ஆண்டவருக்கு அதையும் தூக்கி போட்டா. she had only 2 mites, but ஆண்டவர் சொல்ல இவர் தான் எல்லார காட்டிலையும் அதிகமாக கொடுத்தா, அவதான் ஃபர்ஸ்ட் பிரைஸ். she offered more than all. அதான் திராணிக்கு மிஞ்சி செய்யறது. That's beyond our ability. அது மாதிரி இங்கே யாருமே இல்லை, இது மாதிரி யாருமே இங்கே இல்லை. நீங்க சரி, 2வது ஸ்டாண்டர்டுக்கு வாங்க. Second standard, திராணிக்கு தக்கதா செய்யறது. doing according to your இப்போ ability. ஏதோ ஒரு நன்மை செய்யறதுக்கு ஒரு சான்ஸ் கிடைக்குது. If there is a chance to do ஒரு good, மாச சேலரி நீங்க கொடுக்கலாமே, you can give ஏழைகளுக்கு தான தர்மமா கொடுக்கலாமே. you can give 1 month salary. உங்களுடைய திராணிக்கு தக்கதா செய்யலாம். You can do according to your ability. உங்களுடைய திராணிக்கு தக்கதா செய்யறதுக்கு ஆண்டவர் உங்களுக்கு ஆசீர்வதிச்சிருக்கிறார். Lord has blessed you so that you can do according to நன்மை your செய்ய ability. திராணி இருக்கும்போது அதை செய்யத்தக்கவளுக்கு செய்யாமல் இராதே. If you have ability, do good to others. நன்மை செய்ய அறிந்திருந்தும் அதை செய்யாமல் போனால் அது உனக்கு பாவம். It will be a sin even after knowing good if you don't do it. நன்மை செய்யாவிட்டால் உன் வீட்டு வாசப்படியில நாய் அல்ல பாவம் தான் படுத்திருக்கும். If you don't do good, அப்ப நன்மை செய்யறதுக்கு திராணிக்கு தக்கதாவது செய்யணும். அட்லீஸ்ட் you will have to do according to your ability. அதுவும் செய்யறதில்ல. Not doing that at all. 3வது கேட்டகரி, அது அங்கீகரிக்கப்படாத கேட்டகரி. Third category, which the Lord did not திராணிக்கு approve, கீழே செய்யறது. doing below your ability. நல்ல ஆண்டவர் ஆசீர்வதிச்சிருப்பாரு, ஆனாலும் சும்மா பேரளவுல யாருமே செய்யல, நான் மட்டும் எதுக்கு செய்யணும், கடமைக்காக ஒரு மாய்மாலமா கொஞ்சோண்டு செய்யறது. Doing very little below your திராணிக்கு ability. கீழே செய்யறது. It's below your ability. சிலர் வந்து திராணிக்கு கீழேயும் செய்ய மாட்டாங்க, ஒண்ணுமே செய்ய மாட்டாங்க, Some they will do nothing. ஏமாத்திடுவாங்க. They will cheat. ஒரு கதை கேட்டிருக்கீங்களா? ஒரு கதை கேட்டிருக்கீங்க தானே? ஒரு